அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் மின்மினி செல்போன் அடிக்கும் சத்தம் கேட்டு சினுங்கிக் கொண்டே கண்களை திறந்தாள். தூக்கத்தில் போனை எடுத்த மின்மினி, ஹலோ, யாரு என்றாள். மறுமுனையில் இருந்த ஷான்வி, ஓ, யாருன்னு கேக்குற அளவுக்கு நீ எங்க எதுக்காக வந்திருக்கன்னு மறந்து போயிட்டியா? நேத்து ஃபுல் டே நீ பிராக்டிஸ் பண்ணல. இப்ப மணி 9 ஆச்சு. இன்னும் நீ ரூமுக்கு வரல. காம்படிஷன்ல இருக்க போறியா இல்ல வாக் அவுட் பண்றதா ஐடியா வச்சிருக்கியா என்று அவளை ஏறக்குறைய வசைப்பாடினாள். அவள் சொல்ல சொல்ல மின்மினியின் கண்கள் விரிந்தன. அவள் எழுந்திருக்க முயல ஆரியன் அவளை ஒட்டியவாறு உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கைகள் மின்மினியை இறுக்கி பிடித்திருந்தன. மின்மினி அவளிடம் முணுமுணுத்த குரலில், சாரி சான்வி, நான் இன்னொரு 1 ஹவர்ல அங்க வந்துடுறேன் என்றாள். ஷான்வி அவள் சொல்வதை கேட்டு, 1 மணி நேரத்துல வந்துருவியா? நீ எங்க இருக்க? யார் கூட இருக்க? என்ன பண்ற என்று கத்தினாள். மின்மினி ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின், எல்லாமே சொல்லணுமா ஷான்வி? நான் என் ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கேன் என்றாள். அதை கேட்ட ஷான்வி, நமக்கு கொடுத்ததே 5 நாள் ரிஹர்சல் டைம். அதுல ஒரு நாள் ஃபுல்லா நீ வரல. நாளைக்கு நமக்கு ஃபைனல் செலக்ஷன் மின்மினி என்றாள் பதட்டமாக. மின்மினி மெதுவாக, எனக்கு தெரியும், டோன்ட் வரி. உன் சைட் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டல்ல, நான் வந்துடுறேன். நம்ம ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். நம்மள கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க. நீ போன வை, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு மின்மினி வேகமாக அழைப்பை முடித்தாள். மின்மினி கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கண்களை திறந்தாள். ஆரியன் தன் வேலைக்கும் குடும்பத்திற்கும் நடுவே நேரத்தை எவ்வளவு பத்திரமாக கையாள்கிறான், அது எவ்வளவு சிரமமான ஒன்று என்பது அவளுக்கு இப்போது புரிந்திருந்தது. மின்மினி ஆரியன் தலைமுடிக்குள் விரல்களை செலுத்தி அவன் காதில், காலையில் ஆயிருச்சு ஆரியன், எந்திரிங்க என்றாள். அவள் குரலை கேட்ட ஆரியன் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை மின்மினி உணர்ந்தாள். மின்மினி அவனை பார்த்து, என்ன நைட்டு முழுக்க தூங்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இப்ப நீங்க மட்டும் எவ்வளவு நிம்மதியா தூங்குறீங்க என்று அவனை பார்த்து கொண்டே முணுமுணுத்தாள். சொல்லிக்கொண்டே ஆரியன் நெற்றியில் முத்தமிட்டவள் அடுத்த நொடி வேகமாக தன் ஹோட்டலுக்கு செல்ல வேண்டும் என்று அவனது தோள்களை பிடித்து எழுப்ப ஆரம்பித்தாள். ஆரியன் எழுந்ததும் மின்மினி வேகமாக, எழுந்துருங்க, என் அந்த ஹோட்டல்ல டிராப் பண்ணுங்க என்றாள். இன்னும் லேசான உறக்கத்தில் இருக்கும் ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு மீண்டும் அவளை அணைத்துக் கொள்ள, இந்த முறை மின்மினி அவனை நோக்கி, எந்திரிக்க போறீங்களா இல்லையா ஆரியன்? இல்ல நானே கேப் பிடிச்சு போய்க்கவா என்று கத்த ஆரம்பித்தாள். அவளின் கத்தலால் ஆரியன் வேகமாக எழுந்தான். மின்மினி அவன் மீது கோபப்பட்டபடி, எனக்கு காலெல்லாம் வலிக்குது தெரியுமா? இதுல டான்ஸ் வேற பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் உங்கனாலதான். தேவையே இல்லாம தூக்கத்துல இருந்து என்ன எழுப்பி என்று ஏதோ சொல்ல போனவள் அப்படியே மௌனமானாள். ஆரியன் படுக்கையில் கிடந்த டவலை எடுத்து சிரித்துக்கொண்டே அவளை இழுத்துக்கொண்டு குளிக்க போனான். கொஞ்ச நேரத்தில் ஆரியன் முதலில் வந்து கிளம்ப, பின்னே அவனை திட்டிக் கொண்டே மின்மினி வேக வேகமாக புறப்பட ஆரம்பித்தாள். சரிமா, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் சென்னை கிளம்புறேன். காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு நீ சீக்கிரமா வா. ஐ மிஸ் யூ பேபி என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு முகம் வாடி மெதுவாக தலையை ஆட்டினாள். மின்மினியை அவள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்ற ஆரியன் அவளுடைய அறையில் கொஞ்ச நேரம் மின்மினியோடு பேசிக் கொண்டிருந்தான். ஆரியன் அவள் தலையை தடவி கொடுத்து கொஞ்ச நேரம் யோசித்தவன் மின்மினியிடம், மினி, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் இங்கே இருக்கேன். என் மேலையும் தப்பு இருக்கு. உன்னை நான் நைட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு கில்ட்டியா இருக்கு. நீ ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ரிஹர்சலுக்கு போ என்று சொல்ல, மின்மினி பதறியபடி, இல்லங்க, என் டான்ஸ் பார்ட்னர் ஷான்வி எனக்காக வெயிட் பண்றா. நான் போயே ஆகணும். நாளைக்கு எங்களுக்கு செமி ஃபைனல்ஸ் என்றாள். ஆரியன் மின்மினியை பார்த்து புன்னகைத்தபடி, பிடிவாதம் பிடிக்காத. தூங்காம டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணினா மயக்கம்தான் வரும். அங்க போய் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நான் சொல்றத கேளு என்றான். மின்மினிக்கும் ஆரியன் சொல்வது சரி எனப்பட்டது. சென்னையில் காலையில் விகாஷ் பிரேக்ஃபாஸ்ட் முடித்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் கிளம்பினான். நேற்றிரவு ஸ்ருதி மற்றும் விகாஷ் இருவரும் இரவு 11:30 மணியளவில் வீட்டிற்கு வந்தபோது பிரதாப்பிடமிருந்து நிறைய திட்டு வாங்கியிருந்தார்கள். ஸ்ருதி கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் இருப்பதால் அவள் பாதுகாப்பிற்காகவே பிரதாப் கவலையோடு கடிந்து கொண்டிருந்தார். விகாஷ் காவல் நிலையத்தை அடைந்ததும் முதலில் நிகிதாவை சந்தித்தான். நிகிதா அவனை பார்த்ததும் வேகமாக நாற்காலியை விட்டு அவனிடம் ஓடினாள். விக்கி,
ஸ்ருதி என்ன பத்தி உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய். அவ உன்கிட்ட என்ன வேணா சொல்லிருப்பா. அதெல்லாம் நீ நம்பாத. நான் அப்படிப்பட்டவ இல்ல என்றாள். நிகிதா பேச பேச விகாஷ் அவளை தடுத்து, நிகிதா மேடம், இது போலீஸ் ஸ்டேஷன். நான் உங்க சீனியர். பர்சனல் விஷயங்களை இங்க கொண்டு வராதீங்க. பப்ளிக் இஷ்யூ சால்வ் பண்ணதான் நம்மள இந்த இடத்துல வேலை பார்க்க சொல்லிருக்காங்க. இது நம்ம பர்சனல் பிரச்சனைகளை பஞ்சாயத்து பண்ற இடம் இல்ல என்றான். விகாஷ் இதை சொல்லிவிட்டு அவனுடைய தனிப்பட்ட அறைக்குள் போனான். நிகிதா அவன் சொல்வதை பார்த்து கொண்டே இருந்தாள். அதே சமயம் அவள் கவனம் அருகில் நின்ற கான்ஸ்டபிள்கள் மீது சென்றதால் அவர்களை பார்த்து முறைத்தபடி வேகமாக தன் இடத்திற்கு சென்று அமர்ந்தாள். மின்மினி ஆரியன் சொன்னபடி தூங்க போக, ஆரியன் லேப்டாப்பில் சில வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் பார்த்து அதிர்ந்து போனான். அதே நேரம் மின்மினி அறை கதவு தட்டப்பட்டது. ஆரியன் போய் பார்க்கையில் வெளியே அவன் முன் ஷான்வி நின்று கொண்டிருந்தாள். ஆரியனை பார்த்த ஷான்வி, நான் தப்பான ரூமுக்கு வந்திருக்கேன் போலையே என்று கொஞ்சம் குழப்பத்துடன் சொன்னாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு, இல்ல நீங்க ஷான்வி தானே? இது மின்மினி ரூம் தான். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 2 மணி நேரத்துல உங்க கூட ரிஹர்சல ஜாயின் பண்ணிப்பா என்றான். ஆரியனின் அழகையும் ஆளுமையையும் பார்த்த ஷான்வி நிறைய வழிந்தாள். அவன் சொல்வதை கேட்டு தலையை மட்டும் அசைத்தபடி சிரித்து கொண்டே சென்றாள். போகும் முன் மீண்டும் ஒருமுறை ஆரியனை பார்க்க, அதற்கு முன்பே அவனை தான் எங்கேயோ பார்த்தது போல உணர்ந்தாள். மறுபுறம் ஆரியன் மின்மினி அறையை பூட்டிவிட்டு சூரஜின் அறையை நோக்கி நகர்ந்தான். ஆரியன் சூரஜ் அறைக்குள் நுழைந்த போது நவநீத் அவன் முன் சோஃபாவில் மயங்கி கிடந்தான். அவனை பார்த்த ஆரியன் சூரஜிடம், அவனோட மயக்கத்தை தெளியவை என்றான். உடனே சூரஜ் ஒரு ஜக் நிறைய தண்ணீரை நவநீத் மீது ஊற்றினான். தண்ணீர் விழ ஆரம்பித்தவுடன் நவநீத் பதற்றத்துடன் எழுந்தான். அவன் கண்களை திறந்த போது ஆரியன் அவன் எதிரே அமர்ந்திருந்தான். நவநீத் ஆரியனை பார்த்து பதறிப்போய், நீ எப்படிங்க? நான் இங்க வந்திருக்கேன். எப்படி நான் இங்க வந்த என்று கேட்டான். ஆரியன் அவன் முன் போனை நீட்டி, உன் ஆளுக்கு போன் பண்ண, அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லு, அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லு என்றான். நவநீத் வாங்கிய அடியில் கலங்கி போய் தலையை பிடித்து கொண்டு, எந்த வீடியோ? யார் எடுத்தா? என்ன சொல்ற என்று சொல்லவும் ஆரியன் நவநீத்தின் காதோடு பலமான ஒரு அறை விட்டான். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அடுத்தவங்க மேல அசிங்கம் பூசுற பழக்கம் உன்னை விட்டு இன்னும் போகலையா? நீ உன்னோட லிமிட் தாண்டி என் வாழ்க்கையில நுழைஞ்சிட்ட. இனி உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான் என்றான் ஆரியன். அவன் ஆத்திரம் இன்னமும் அடங்கவில்லை. ஆரியனுடைய கோபம் அதிகமாகி வருவதை பார்த்து சூரஜ் சற்று கலங்கினான். இப்போது ஆரியன் அவனது இடது கையை அதிகம் அசைக்காமல் ஒரே கையால் அடித்தான். சூரஜ் வேகமாக முன்வந்து ஆரியனிடம், பாஸ், இது என்னோட வேலை, என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டு நார்மல் மோடிற்கு வந்தான். அடிப்பதை நிறுத்திவிட்டு சூரஜிடம், அந்த வீடியோவை அவன் எனக்கு அனுப்புற வர அவனை விடாத சூரஜ். அந்த காப்பி எனக்கு வந்ததும் உனக்கு சொல்ற. அதுக்கப்புறம் அவனை உயிரோட விடலாமா வேணாமாங்கிறது உன்னோட பொறுப்பு. மின்மினி வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால டெலீட் ஆயிருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் ஆரியன். இங்கே சூரஜ் தன் ஆட்களிடம் சொல்லி நவநீத்தை அடிக்க ஆரம்பித்தான். நவநீத் ஒரு தரக்குறைவான இயக்குனர். அவனுக்கு தேவை பெண் போகம் மட்டுமே. எந்த அழகான பெண்ணை பார்த்தாலும் அவன் அவர்களை வீணாக்கி அவர்கள் நடிப்பு கனவுகளை நசுக்கி அவர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடுவான். ஆரியனுக்கு இதெல்லாம் முன்பே தெரியும் என்பதால் சூரஜின் ட்ரீட்மெண்ட் ரணகளமாக இருந்தது. சுமார் 12:30 மணியளவில் மின்மினியின் கண்கள் அறையில் திறந்தபோது ஆரியன் அவள் அருகில் அமர்ந்து அவளது தலைமுடியை வருடிக் கொண்டிருந்தான். மின்மினி எழுந்து அமர்ந்ததும் ஆரியன் அவளை பார்த்து, இப்போ ஓகேவா ஃபீல் பண்றியா குட்டிமா என்று கேட்டான். மின்மினி ஆரியன் தோளில் தலை வைத்து, ஃபீலிங் பெட்டர் என்றாள். ஆரியன் மின்மினியின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு, சரி, இப்ப நீ பிராக்டிஸுக்கு போ என்றான். மின்மினி எழுந்து பின்னால் இருந்து ஆரியனை கட்டிப்பிடித்து, சென்னைக்கு போயே ஆகணுமா என்று கேட்க ஆரியன் திரும்பி மின்மினியை கட்டிப்பிடித்து என்றான். மின்மினி, இதெல்லாம் இன்னும் நான் கொஞ்ச நாளைக்கு மிஸ் பண்ணுவேன் என்றபடி அவன் இதழ்களில் இதழ் பதித்தாள். ஆரியனும் மின்மினியின் உதடுகளில் முத்தமிட்டு, நானும் மிஸ் பண்ணுவேன் என்றான். மின்மினி மீண்டும் அவனை அணைத்துக் கொண்டாள். ஆரியன் தன்னை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. ஆரியனை காதலிக்க ஆரம்பித்த பிறகு
மின்மினி அவனிடமிருந்து விலகி இருப்பது இதுவே முதல் முறை. ஆரியன் தன் முகத்தை அவன் பக்கம் திருப்பி அவள் கண்களில் மாறி மாறி முத்தமிட்டு, இப்ப நீ அழுதனா எனக்கு செம கோவம் வரும் மின்மினி. அதுக்கப்புறம் நான் உனக்கு போன் கூட பண்ண மாட்டேன். சந்தோஷமா என்ன சென்ட் ஆஃப் பண்ணு என்றான். மின்மினி அவன் மார்பில் லேசாக அடிக்க ஆரியன், மின்மினி ஒலிக்குதுடி என்றான். மின்மினி பதறியபடி, சாரி மறுபடியும் மறந்துட்டேன் என்று அவள் வேகமாக அவன் கையை பிடித்தாள். மின்மினியின் அழகான முகத்தை பார்த்து ஆரியன் சிரித்தபோது அவன் நடிக்கிறான் என்று மின்மினிக்கு புரிந்தது. ஆரியன் பிரைவேட் ஜெட் விமானத்தில் ஏறும் முன் நவநீத் அந்த வீடியோவை ஆரியனுக்கு அனுப்பினான். வீடியோவை பார்த்த ஆரியன் சூரஜிற்கு போன் செய்து, இந்த வீடியோவை தெரியாத நம்பர்ல இருந்து மின்மினிக்கு அனுப்பிட்டு அந்த நவநீத்தை சென்னையில நம்ம வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிவை என்று சொன்னான். கொஞ்சம் அமைதியான ஆரியன் போனை அணைத்துவிட்டு விமானத்தில் அமர்ந்தான். மறுபுறம் ஆரியன் சொன்ன வார்த்தைகளில் சூரஜ் சற்று ஆச்சரியப்பட்டான். பாஸ் ஏன் இந்த வீடியோவை மின்மினிக்கு அனுப்ப சொல்றாரு என்று அவனுக்கு புரியவில்லை. மின்மினி ரிஹர்சலில் சோர்வாகி தரையில் அமர்ந்திருந்தாள். அப்போது ரஞ்சனி சிரித்தபடி அவளிடம் வந்தாள். ரஞ்சனி மின்மினி தோளை லேசாக தட்டி, நேத்திக்கு என்னென்ன நடந்துச்சு இப்பவே சொல்லு என்று பரபரக்க, ரஞ்சனி முகத்தில் குறும்பு சிரிப்பை கண்டு மின்மினியும் சிரித்தாள். அவள் முகத்தை தாழ்த்தி, வேற என்ன நடந்திருக்கும் நீ நினைக்கிற என்றாள். அவள் சொல்வதை கேட்டு மகிழ்ந்த ரஞ்சினி, உன் முகமே ஷைன் அடிக்குது, அதை பார்த்தாலே தெரியுது என்றாள். மின்மினி சிரித்துக் கொண்டே அடுத்த பிராக்டிஸிற்கு வார்ம் அப் செய்ய ஆரம்பித்தாள். ரஞ்சினி தனக்கு பேச இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருப்பதைக் கண்டு உற்சாகமானாள். உன் ஹப்பி ஜிம் போவாரா? செம்ம பாடி பில்டரா இருப்பார் போலையே என்று கேட்டாள். அதற்கு மின்மினி ஆம் என்று தலையசைத்து, ஆமா, ஆனா இப்ப இழைச்சிட்டாரு, சரியா சாப்பிடுறதில்லன்னு நினைக்கிறேன் என்றாள். மின்மினி சொன்னதை கேட்ட ரஞ்சினி அவள் தலையை தட்டி, ஓவரா பண்ணாத, அவரும் நீயும் பிரிஞ்சு 1 வாரம்தான் ஆகுது, அதுக்குள்ள அவர் வீக் ஆயிட்டாரா உனக்கு என்றாள். அதை கேட்டது மின்மினி வெட்கப்பட்டு எழுந்திருக்க ரஞ்சினி அவளை தடுத்து, மினி உன் புருஷனோட போட்டோவை காட்டு, நான் இன்னும் அவரை முழுசா பார்க்கல என்றாள். ஆரியன் போட்டோவை மின்மினி பெருமையுடன் காட்ட சிரித்து கிண்டல் செய்தபடி அங்கிருந்து கிளம்பினாள் ரஞ்சினி. ஷான்வியும் ஆரியனை பற்றி கேட்க மின்மினி அவளிடம் ஆரியன் அவள் கணவன் என்று சொன்னாள். இங்கு ஆரியன் சென்னைக்கு வந்து சேர்ந்ததும் நேராக கம்பெனிக்கு போனான். முதல் நாள் போஸ்ட்பான் செய்த மீட்டிங்கில் ஜாயின் செய்தான். அடுத்தடுத்து அவனுக்கு 1000 வேலைகள் இருந்தன. ஆரியன் எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய வேலைகளுக்குள் மூழ்கினான். சாயங்காலம் விகாஷ் சஞ்சயின் வழக்கை கையாண்டு கொண்டிருந்தான். இந்த முறை சஞ்சய் வெளியே வராமல் இருக்க தேவையான விஷயங்களை செய்தபடி அவன் பிஸியாக இருக்க ஸ்ருதி வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாள். விகாஷ் அவனது வேலைகளிலும் கோப்புகளிலும் பிஸியாக இருந்தபோது நிகிதா அவன் அனுமதியின்றி உள்ளே வந்தாள். விகாஷ் அவளை நோக்கி முறைத்தவன் அதன் பின் தலையை பிடித்துக் கொண்டு, இப்ப என்ன புதுசா வேற ஏதாவது பேச போறியா என்று கேட்டான். நிகிதா அவள் கையில் இருந்த ஃபைலை அவன் முன் வைத்துவிட்டு, சார் இது உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு என்றாள். அவள் சொல்வதை கேட்டு விகாஷ் அவளிடம், நீ எப்ப இருந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்ச? உன் போஸ்ட் இது இல்லையே என்று சொல்ல நிகிதா அவனிடம், இல்ல, அந்த சார் என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு சீனியர் ஆபீசருக்கு சொல்லாம நானா எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இந்த கேஸை நான் எடுக்கிறேன், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிடுறேன் என்றாள். அவள் உதடுகள் தான் பேசியதை தவிர அவள் ஒரு உணர்ச்சியற்ற ரோபோவை போல நின்று கொண்டிருந்தாள். நிகிதா அப்படி நிற்பதை பார்த்த விகாஷ் கையில் இருந்த பென்சிலை ஆட்டிக்கொண்டே, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். நிகிதா அவன் சொல்வதை கேட்டுவிட்டு, சொல்லுங்க சார், எந்த கேஸ் விஷயமா பேசணும் என்றாள். விகாஷ் அவள் உணர்ச்சியற்ற கண்களை பார்த்து கொண்டே, டியூட்டி முடிஞ்சப்புறம் நம்ம காஃபி ஹவுஸ்ல மீட் பண்ணலாம் என்றான். விகாஷ் அப்படி சொன்னதும் நிகிதா முகம் மலர்ந்தாள். நிகிதா விகாஷ் இருவரும் டியூட்டி முடித்துவிட்டு அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் அமர்ந்திருந்தார்கள். விகாஷ் அவளிடம், சீனிக்கு நான் உன்கிட்ட தேவையில்லாம ஆர்கியூ பண்ண விரும்பல. நமக்குள்ள இருக்கிற விஷயம் சீனியர்ஸ் வரைக்கும் போக வேணான்னு பாக்குறேன். அதனால நானும் ஸ்ருதியும் ஒன்னாதான் இருக்க போறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட இருந்து விலகி போயிடு. நான் இதை உன்கிட்ட டைரக்டா சொல்றேன் என்றான் விகாஷ். நிகிதா அவன் சொல்வதை கேட்டு விகாஷை பார்த்து, அவ்வளவுதான் இல்ல, இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா என்று கேட்டாள். விகாஷ் கொஞ்ச நேரம் கோபமாக அவளை பார்த்துவிட்டு, இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ.
ஸ்ருதியோட உன்னை கம்பேர் பண்ணி பார்த்தா உன்னை பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது வரைக்கும் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருந்தேன். உன்னை எப்பவுமே நான் விரும்பினதே கிடையாது. என்னைக்குமே நான் விரும்பவும் மாட்டேன். நான் இத முதல்லயே ரொம்ப ஆரம்பத்திலேயே உனக்கு நான் சொல்லிட்டேன். நான் ஸ்ருதிக்க மட்டும் தான் லவ் பண்றேன் என்றான் விகாஷ். அதன் பின் அவள் கண்களை ஊடுருவி பார்த்து, காதலோட டியூரேஷன் 5 வருஷம் இருந்தாலும் சரி, 2.5 மாசமா இருந்தாலும் சரி, அது நல்ல காதலா இருக்கணும். சரியான புரிதலோட இருக்கணும். பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழ்றதுதான் உண்மையான காதலுக்கு அடையாளம். உன்னோட காதல் முட்டாள்தனமான காதல். அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்காம தனக்குன்னு வாழ்ற காதல். உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் இப்படித்தான். எனக்கு ஸ்ருதி தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு விகாஷ் அங்கிருந்து எழுந்து கிளம்ப முற்பட்ட போது நிக்கிதா வேகமாக எழுந்து விகாஷை அணைத்து கொண்டு, சாரி விக்கி, நான் உங்க 2 பேருக்கும் நடுவுல வர முயற்சி பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய இடியட். எனக்கு புரியுது. நீ ஸ்ருதிக்கு மட்டுமே சொந்தமானவன்னு எனக்கு தெரியும். உன்னால என்னோட லவ்வரா மாற முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி என்றாள். நிக்கிதா அடுத்து ஏதாவது சொல்லும் முன் விகாஷ் அவளை தன்னிடம் இருந்து விலக்கி கொண்டு, நீ தூரத்துல இருந்து கூட இதெல்லாம் என்கிட்ட சொல்லலாம், பக்கத்துல வராத, எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்காமல் நிக்கிதாவின் விளக்கத்தை கூட கேட்க விரும்பாமல் வேகமாக காரில் ஏறி அமர்ந்தான். அதன் பின் கமலேஷிற்கு போன் செய்துவிட்டு கொஞ்ச நேரம் டிபார்ட்மெண்ட் விஷயங்களை பேசிவிட்டு வீட்டிற்கு திரும்பி போனான். நிக்கிதாவை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற தன்னுடைய யோசனைக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை என்பதை விகாஷ் புரிந்து கொண்டான். அவனை பொறுத்தவரை நிக்கிதா அந்த ஸ்டேஷனில் இருந்து டிரான்ஸ்பர் செய்வது மட்டும்தான் சிறந்த தீர்வாக அவனுக்கு தோன்றியது. அன்று விகாஷ் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வந்ததால் எல்லோருடனும் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டான். இரவு அறைக்கு வந்தபோது ஸ்ருதி படித்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த விகாஷ் மீண்டும் வெளியே சென்று தாத்தா அறைக்கு போனான். அந்த நேரத்தில் தாத்தா தன்னுடைய பழைய காலத்து தமிழ் படம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார். விகாஷ் அவர் அருகில் அமர்ந்து, தாத்தா, சுக்கு காப்பி குடிக்கிறீங்களா என்று கேட்க, அதற்கு சிரித்த தாத்தா, சுக்கு காப்பிக்கு என்னடா நேரங்காலம், போட்டு கொடுத்தா நான் சந்தோஷமா குடிக்க போறேன் என்றவர், பாத்தியா இந்த படத்துல சிவாஜி எவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு என்று சொன்னார். அவர் சொன்னதும் கிச்சனுக்கு சென்று சுக்கு காப்பி போட்டு தாத்தாவிற்கும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அவரோடு சேர்ந்து அதை குடித்துக் கொண்டே கொஞ்ச நேரம் அந்த படத்தை பார்த்து கொண்டு அப்படியே தூங்கிவிட்டான். அவர்களுடைய அறையில் சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்த ஸ்ருதி தன்னுடைய படிப்புக்கு தேவையான நோட் புக்குகள், பென்சில்கள், பேனாக்களை ஓரமாக்க வைத்துவிட்டு விகாஷ் வருவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அவள் அன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அன்று அவளுக்கு மிகவும் நல்ல நாள். அவள் கர்ப்பமானதை கேட்டு அவளுடைய பாட்டி மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவளுடைய பாட்டி ஸ்ருதியை மிக முக்கியமாக விகாஷையும் பார்க்க விரும்பினார்கள். அவர் சொல்வதை கேட்டு தான் கோயம்புத்தூருக்கு வருவேன் என்று ஸ்ருதி அவள் பாட்டியிடம் வாக்களித்திருந்தாள். அதை பற்றி அவள் விகாஷிடம் பேச வேண்டியிருந்தது. இரவு 1 மணி அளவில் தாத்தாவும் பேரனும் ஒன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று தாத்தாவின் வயிற்றை வருடினான் விகாஷ். விகாஷின் இந்த செய்கையை எதிர்பார்க்காத தாத்தா கொஞ்ச நேரத்தில் வெலவெலத்து போனார். விகாஷ் தூக்கத்தில் அந்த மாதிரி செய்வதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்ட தாத்தா, இந்த ரோமியோவை யார் இங்க வந்து படுக்க சொன்னது? நல்ல வேளை, கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நான் இந்நேரம் ஸ்ருதியா இருந்திருந்தா என்னை என்னென்னலாம் பண்ணிருப்பானோ என்று விகாஷை கிண்டல் செய்தார். அதன் பின் தாத்தா விகாஷை எழுப்பி, விகாஷ், இந்த மரியாதையும் ஓரமுக்கு போயிடு என்று கிண்டலாக மிரட்டி அவனை வெளியே துரத்தினார். விகாஷ் தூக்க கலக்கத்தில் தாத்தாவின் பேச்சை கேட்டு எழுந்து அங்கிருந்து தன்னுடைய அறைக்கு போனான். அவன் தூக்கம் அதன் பின் கலைந்திருந்தது. அங்கே உறங்கிக் கொண்டிருந்த ஸ்ருதியை அதிகம் கவனிக்காமல் அங்கிருந்த சோஃபாவில் அப்படியே படுத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலையில் விகாஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கு நிக்கிதா கோபத்தில் குதித்துக் கொண்டிருந்தாள். அவனிடம் வேகமாக முகம் சிவக்க போய் நின்று, இது என்ன விகாஷ், என்ன பண்ணி வச்சிருக்க என்று தன்னுடைய டிரான்ஸ்பர் ஆர்டரை அவன் கண் முன் விட்டெறிந்தாள். விகாஷ் அவளை பார்க்காமல், ஆமா, இத மட்டும்தான் இப்ப என்னால பண்ண முடியும். வர்ற கோபத்துக்கு உன்னை கொல்லணும் போல இருந்துச்சு. அது சட்டப்படி தப்புன்னும் தினம் நாமளே 4 கேஸ் பாக்குறோங்கிறதுனால உன்னை இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ண சொன்ன. நீ முதல்ல இங்கிருந்து போ என்று சொன்னான். விகாஷ் பேச்சை கேட்டு கோபமான நிக்கிதா, நான் போறதுக்காக வரல விகாஷ். இந்த டிரான்ஸ்பர் என்ன உன்கிட்ட இருந்து விலகி வைக்க முடியாது. நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இப்ப நான் சொல்றது கேளு. நான் நிச்சயமா ஸ்ருதிய உன்கிட்ட இருந்து பிரிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை என் கூட சேர்த்துப்பேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ என்ன எவ்வளவு இருக்கிற? நான் உன்னை லவ் பண்ண. இது உனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். ஆனாலும் நீ தெரிஞ்சுக்கிட்டே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிருக்க.
என்று அவனை மிரட்டினாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு கோபமடைந்து அவளிடம், உனக்கு லவ்வோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உன்கிட்ட இருக்கிறது லவ் இல்ல, உனக்கு என்னோட கொடுக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி பொண்ணுங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உண்மையா என்ன லவ் பண்ணிருந்தீனா நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ இந்நேரம் என்னை விட்டு விலகி போயிருப்ப, என் கண்ணுல படாம காணாம போயிருப்ப. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தியா? மரியாதையா இப்ப இங்கிருந்து என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு என்றான். விகாஷின் கோபம் அதிகரித்துக் கொண்டே வந்ததை பார்த்த நிகிதா அவனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினாள். விகாஷ் கண்களை மூடிக்கொண்டு அவனுடைய சேரில் போய் அமர்ந்தான். எப்படியோ நிகிதா அவனிடமிருந்து போய்விட்டாள். இந்த விஷயம் விகாஷிற்கு ஒரு சந்தோஷம் தந்தது. ஆரியனுடைய உதவியால் தான் நிகிதாவை ஒரே இரவில் டிரான்ஸ்பர் செய்ய அவனால் முடிந்திருந்தது. ஏனென்றால் நிகிதா இந்த மாதிரியான லவ் டார்ச்சர்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை என்று நேற்றே விகாஷ் உணர்ந்திருந்தான். அதனால் இது இப்படியே தொடர்ந்தால் ஸ்ருதி பாதிக்கப்படுவாள் என்பதை விகாஷ் உணர்ந்ததால் ஆரியனிடம் உதவி கேட்டான். ஆரியனும் மறுக்காமல் செய்து கொடுத்தான். நாட்கள் வேகமாக செல்ல பெங்களூரில் மின்மினி இறுதி சுற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அன்று அவளுடைய இறுதி நடன நிகழ்ச்சி நாளை நடைபெற இருந்தது. அங்கே சென்னையில் ஆச்சி ஐயாவிடம், நம்ம ஏன் நாளைக்கு மின்மினியோட டான்ஸ் ப்ரோக்ராம பார்க்க போக கூடாது? அவளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் என்றார். ஐயா ஆச்சி சொல்வதை கேட்டு சிறிது மகிழ்ந்து, சரி மீனா, நம்ம ஒரு காரியம் பண்ணலாம். திடீர்னு போய் அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம். எப்படி ஐடியா என்று கேட்டார். ஆச்சி சிரித்துக்கொண்டே, இன்னமும் இந்த காலேஜ் பையன் மனசு உங்களை விட்டு போகுதா பாருங்க என்றபடி அதற்கு சம்மதம் சொன்னார். பின்னர் ஆரியன் அவர்கள் இருவருடனும் பிரேக்ஃபாஸ்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு, என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க? யார? எதை பத்தி பேசுறீங்க என்று கேட்க ஆச்சி ஆரியனிடம் தானும் ஐயாவும் பெங்களூர் போக போவதை சொன்னார். சூப்பர் ஐடியா, நான் வேணும்னா உங்க 2 பேருக்கும் ஹெலிகாப்டர் ரெடி பண்றேன், நீங்க அதுல போயிட்டு வாங்க என்று சொன்னான். அதற்கு ஐயா ஆரியனிடம், நீ எங்க கூட வரமாட்டியா என்று கேட்டார். ஆரியன் ஐயாவிடம், இல்லையா, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தால 1 மாசம் வரைக்கும் நம்ம கம்பெனி விஷயத்த பார்க்க முடியல, நீங்க போயிட்டு வாங்க என்றான். ஐயாவும் ஆரியனை அதிகம் வற்புறுத்தாமல் விட்டுவிட்டார். ஆரியனுக்கு வேலை சுமை அதிகமாக இருந்தது அவருக்குமே தெரிந்ததுதான். காலை உணவை சாப்பிட்டு விட்டு ஐயா ஆச்சியிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினான் ஆரியன். காரில் அமர்ந்து கொண்டே மின்மினிக்கு போன் செய்தான். ஆனால் அவள் அழைப்பை எடுக்கவில்லை. ஆரியன் போனை பார்த்து சிரித்தான். மின்மினி தன் மீது மூட் அவுட் ஆக இருப்பதையும் இதற்கு காரணம் தெரியாத நம்பர் மூலம் அனுப்பிய வீடியோதான் என்பதும் ஆரியனுக்கு நன்றாகவே தெரியும். விஷயம் என்னவென்றால், அந்த வீடியோவை தனக்கு அனுப்பியது ஆரியன் தான் என்பது மின்மினிக்கு தெரிய வந்ததால் அவள் அவன் மீது கோபமாக இருந்தாள். காலை மின்மினி தன்னுடைய அறையில் தன்னுடைய நடனத்திற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள். இறுதி சுற்றிற்கு 5 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களில் மின்மினியுடன் ரஞ்சினி, ஷான்வி மற்றும் 2 பையன்கள் இருந்தார்கள். மின்மினி ரஞ்சினி மற்றும் ஷான்விக்கு பயப்படவில்லை. ஆனால் கிருஷ்ணா என்ற ஒருவனுக்கு மட்டும் பயப்பட்டாள். அவன் நல்ல மிகச்சிறந்த நடன கலைஞனாக இருந்தான். அவள் அறையின் காலிங் பெல் அடித்தது. மின்மினி தயாராக இருந்தாள். மின்மினி கதவை திறந்த போது அவள் எதிரே ரஞ்சினி நின்று கொண்டிருந்தாள். மின்மினி அவளை பார்த்து லேசாக சிரித்தாள். ரஞ்சினி மின்மினியை பார்த்து, ஏய், செம்மையா இருக்குடி, உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு என்றாள். இன்று முதல் முறையாக ரஞ்சினி பாராட்டியதை கேட்ட மின்மினி எந்த சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அவளுக்கு அன்று ரொம்பவும் பதட்டமாக இருந்தது. ரஞ்சினி அவளை பார்த்து, சில் மேன், எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? நான் உனக்கு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், என் கூட வா என்றாள். அதன் பின் ரஞ்சினி மின்மினியை தன்னோடு அழைத்து போனாள். இருவரும் ஒரு பெரிய ஹாலுக்கு வந்திருந்தனர். நிகழ்ச்சி நடக்கவிருந்தது. ரஞ்சினி ஒருவனை அழைத்து வந்து, இவன்தான் என்னோட லவர், பேரு கரண் என்றாள். அதன் பின் ரஞ்சினி கரனை பார்த்து, கரண், மின்மினி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று அறிமுகப்படுத்தினாள். ரஞ்சினி மின்மினியிடம் பேசிக் கொண்டிருந்த போது கரண் கொஞ்ச நேரம் மின்மினியையே பார்த்து கொண்டிருந்தான். இன்னைக்கு கரண் எனக்காக ஸ்பெஷலா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெங்களூர் வந்திருக்கான். கரண் ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். அவனோட ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம். ஆனா இவன் இன்னைக்கு எனக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கான் என்று சொன்னாள். ரஞ்சினி அப்படியே மின்மினி முன் கரணை புகழ்ந்து பேச ஆரம்பித்தாள். மின்மினி அவள் பெருமையாக பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் ஆரியனை மிஸ் செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவளுக்கு ஆரியன் மீது கோபமாக இருந்தது. அதன் பின் அவனுடைய அழைப்புகள் வந்தபோது கூட அவள் அத்தனையையும் புறக்கணித்திருந்தாள். அதே நேரம் கரண் பேசிக் கொண்டிருந்த ரஞ்சினியின் கையை இழுத்து அழுத்தி,
பின் மரியாதையான முறையில் மின்மினியிடம், சாரி மேம், உங்களை எனக்கு அடையாளம் தெரியல, ஆனா எனக்கு உங்களை தெரியும் என்றான் பவ்யமாக. அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு சுயநினைவுக்கு வந்த மின்மினி, என்னாச்சு, எனக்கு எதுவும் புரியல, கொஞ்ச நேரம் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு என்றாள். ரஞ்சினி மின்மினியை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரையும் தனியாக விட்டு விடுவது நல்லது என்று நினைத்த மின்மினி தண்ணீர் குடிக்கும் சாக்கில் அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் போனவுடனே கரண் ரஞ்சினியை திட்டிவிட்டு, என்னப்பா இது புது பழக்கம், நீ யாருக்கு முன்னாடி பேசுறங்கிறத யோசிச்சு பேச மாட்டியா என்று அவளை திட்டினான். ரஞ்சினி ஆச்சரியத்துடன், ஆனா நான் என்ன பண்ண, உன்னை பத்தி பெருமையா தானே சொன்ன என்று கேட்டாள். கரண், யாருக்கு முன்னால நீ என்னோட கம்பெனியை பத்தி பாராட்டுனியோ அந்த கம்பெனி எனக்கு கொடுத்ததே உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் என்றான். அதை கேட்ட ரஞ்சினி ஆச்சரியத்துடன், என்ன சொல்ற என்று கேட்டாள். அதற்கு கரணும், நான் உண்மையைதான் சொல்றேன், நம்ம பெர்ஃப்யூம் கம்பெனி உண்மையிலேயே ஆரியனோட கம்பெனியோட ஒரு சின்ன பிரான்ச் தான். அது இந்தியா ஃபுல்லா இருக்கு, அது இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கு என்றான். ரஞ்சினி அதற்கு பதில் சொல்வதற்கு முன் அனைத்து போட்டியாளர்களும் அவரவர் இடங்களுக்கு வர வேண்டும் என்று அறிவிப்பு வந்தது. மின்மினியும் அந்த அறிவிப்பை கேட்டதும் அவளும் கிளம்ப போகையில் தெரிந்த குரல் கேட்டது. மின்மினி கண்ணு என்ற வார்த்தையை கேட்டு மின்மினி திரும்பி பார்க்க அங்கே ஆச்சியும் தாத்தாவும் தன்னுடைய எதிரில் நிற்பதை பார்த்தாள். அவர்களை பார்த்த மகிழ்ச்சியில் வேகமாக அவர்கள் அருகில் ஓடி வந்து ஆச்சியை கட்டிக்கொண்டாள். அவளுடைய வாடிய முகம் இப்போது சில கலவையான மகிழ்ச்சிகளால் வானவில் போல அழகாக இருந்தது. அவள் ஆச்சியை கட்டிப்பிடித்து, நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆச்சி என்றாள். அப்போது ஐயா, ஓ இது தப்பு, அப்படின்னா நீ ஆச்சிய மட்டும்தான் மிஸ் பண்ணியா, என்ன மிஸ் பண்ணலையா என்று ஐயா கேட்க அவள் ஐயாவை கட்டிப்பிடித்து, உங்களையும் தான் மிஸ் பண்ண என்றாள். ஆச்சியும் ஐயாவும் சிரித்தார்கள். மின்மினியின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பின. பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பு வந்தது. ஐயா மின்மினியிடம், போடா கண்ணு, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட் என்றார். மின்மினி இருவரையும் மீண்டும் ஒருமுறை அணைத்துக் கொண்டு அவர்கள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தன்னுடைய இடத்திற்கு போனாள். கிருஷ்ணா மற்றும் ஷாலினி நடனத்திற்கு பிறகு மின்மினியின் முறை. மின்மினியின் நடன வடிவம் பரதநாட்டியம், இந்திய கிளாசிக்கல் டான்ஸ் என்பதால் அவள் சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை டான்ஸ் ஆடுவதற்கான சரியான பாடலாக தேர்ந்தெடுத்திருந்தாள். அவளது பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் மின்மினி மேடை ஏறி தன்னுடைய வணக்கத்தை அனைவருக்கும் சொன்னாள். அதன் பின்னர் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பாடல் தொடங்கியது. மின்மினி நடனத்தின் ஆதி சுரூபமான நடராஜரின் பாடலுக்கு உயிரை கொடுத்து ஆட ஆரம்பித்தாள். அதன் பின் ஃபாஸ்ட் டெம்போவும் அதற்கேற்ற அவளுடைய தீவிரமான பரதநாட்டிய அசைவுகளையும் பார்த்து அந்த இடமே ஸ்தம்பித்து போயிருந்தது. அவள் தன்னுடைய நடனத்தை கொடுத்த பிறகு மனதிற்குள் மிகவும் ரிலாக்ஸாக உணர்ந்தாள். ஒவ்வொரு அசைவையும் மிகவும் ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் செய்ததாக அவளுக்கு தோன்றியது. அதனால் ஆடி முடித்த பின் அனைவரையும் வணங்கிவிட்டு எந்த பயமும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக மேடையில் இருந்து இறங்கினாள். ஆச்சியும் ஐயாவும் கண்களில் நீர் நிறைய மிகவும் ஆனந்தமாக மின்மினியின் நடனத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த சிவனே வந்து ஆடின மாதிரி இருக்குதுங்க, இவகிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு என்றார் ஆச்சி. ஐயாவும் மின்மினியின் பரதத்தால் திகைத்து போயிருந்தார். ரஞ்சினியும் அதற்கு பிறகு இன்னொரு பையனும் ஆடினார்கள். அதன் பின் அந்த 5 பேரும் முடிவுக்காக காத்திருந்தார்கள். இதற்கிடையில் மின்மினி கண்களை மூடிக்கொண்டு அவளுடைய விருப்ப தெய்வமான சிவனையும் சாய்பாபாவையும் கும்பிட ஆரம்பித்தாள். அப்போதுதான் அந்த அறிவிப்பு வந்தது. மின்மினி அவளுடைய நடன போட்டிக்கான முடிவை எதிர்நோக்கி காத்திருக்க ஆரம்பித்த போது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரின் அறிவிப்பு கேட்டது. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நாம இவ்வளவு நாளா காத்திருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. டான்ஸ் காம்படிஷன் வின்னர் நேம்ஸ் இப்ப என் கையில இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது. லேட் பண்ணாம யார் யாருக்கு என்னென்ன பரிசுகள்னு சொல்ல போறேன் என்றதும் மின்மினி கண்களை மூடிக்கொண்டு தீவிரமாக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். Third prize goes to என்றதும் ஷான்வி, ரஞ்சினி ஆகியோர் காதுகளை தீட்ட ஆரம்பித்தார்கள். ரஞ்சினி என்று அவர் முடிக்க ரஞ்சினி பெருமையாக எழுந்து நின்று அனைவரையும் வணங்கினாள். Second place goes to என்றதும் ஷான்வி கண்டிப்பாக தான் முதல் அல்லது 2வது பரிசை வாங்கி விடுவேன் என்று கூட இருந்தவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். Second place goes to மிஸ்டர் கிருஷ்ணா என்று அவர் சொன்னதும்
கிருஷ்ணா முகமெல்லாம் பிரகாசமாக எழுந்து நின்றான். இப்ப இந்த போட்டியோட நிஜமான வின்னரை நான் சொல்ல போறேன். யாரா இருக்கும்னு எனி கெஸ் என்று கேட்க கூட்டம் மொத்தமும் மின்மினி 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 என்று கத்த ஆரம்பித்தது. மின்மினி கண்களில் சட்டென நீர் துளிர்த்தது. நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பரிசை வழங்கிக் கொண்டிருந்த ஆளுநர் சைலேந்திரன் புன்னகைத்தார். எஸ், நாம எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். The winner is, it's none other than மின்மினி, the girl who mesmerized all of us. நம்ம எல்லாரையும் தன்னோட நடனத்தால கட்டி போட்ட திருமதி மின்மினி, அவங்களுக்கு தான் இந்த போட்டியோட முதல் பரிசு போகுது என்றார் ஒருங்கிணைப்பாளர். மின்மினியின் பெயரை கேட்டதும் ஐயா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து எழுந்து நிற்க மின்மினி ஆச்சரியத்துடன் திகைத்து போய் அவள் இடத்தில் நின்றாள். கொஞ்ச நேரம் கழித்து 3 வெற்றியாளர்களும் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். மின்மினி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் உடல் நடுங்கியபடி மேடைக்கு போனாள். அவள் மனதிற்குள் தன்னுடைய கண்ணெதிரே இறந்து போன அவளுடைய குடும்பத்தின் நினைவு வந்தது. மின்மினியின் அப்பா அவளுடைய நடன ஆர்வத்திற்கு எத்தனை உறுதுணையாக இருந்தார் என்பதை அவள் ஒரு கணம் யோசித்தாள். இந்த நடன திறமை என்பது அன்றைக்கு அப்பா தனக்காக தந்த வாழ்நாள் பரிசு என்பதை அவள் உணர ஆரம்பித்தாள். மேடைக்கு ஏறிக்கொண்டே இருக்கையில் ஆச்சியும் ஐயாவும் அவள் கண்ணில் பட்டார்கள். இவர்கள் மட்டும் அன்றைக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றாமல் போயிருந்தால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் யார் கையிலாவது சிக்கி நாசமாக போயிருக்கும் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். நடுவர்களிடமிருந்து கோப்பை மற்றும் வெற்றிக்கான காசோலையை மின்மினி கையில் வாங்கிக் கொண்ட போது அவள் கண்கள் ஈரமாகின. அவள் எதிரில் புன்னகையோடு அமர்ந்திருக்கும் ஆச்சியை பார்த்து கொண்டே எல்லாம் உங்களாலதான் என்பது போல வணங்கினாள். ஆச்சி மின்மினிக்கு திருஷ்டி கழித்தார். அவள் மிக சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு துக்கம் அழுத்தியது. சட்டென கண்களில் நீர் கோர்க்க ஆரம்பித்தது. திடீரென்று யாரோ பின்னால் வந்து அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு கங்க்ராட்ஸ் டி ராட்சசி என்று சொல்லவும் மின்மினி கண்ணீர் மல்க முகத்தை உயர்த்தினாள். தன்னுடைய வசீகரமான புன்னகையுடன் மின்மினியின் கண்களை பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். இங்கு மேடையில் நின்றிருந்த நடுவர்களும் ஆரியனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நீதிபதிகளில் திரு பாஸ்கர் முன்னேறி ஆரியனை நோக்கி கையை நீட்டி, என்ன சர்ப்ரைஸ் இது ஆரியன், நீங்க எப்படி இங்க என்று கேட்டார். ஆரியனுடைய கவனம் மின்மினியிடமிருந்து திரும்பியது. அவன் பாஸ்கருடன் கை குலுக்கி, சாரி, நான் திடீர்னு தான் கிளம்பி வந்தேன். என் வைஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன் என்றான். ஆனால் பாஸ்கர் கோபமான குரலில், எதுவும் பேசாதீங்க, இவங்க தான் உங்க வைஃப்னு எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என்று கேட்க ஆரியன் மின்மினியை பார்த்துவிட்டு, இல்ல, மின்மினி அவளோட திறமைக்காக தான் அவளோட அடையாளத்தை வாங்கணுமே தவிர என்னாலதான் அவங்கிற ஒரு இடத்துக்கு போக வேணான்னு நினைச்சேன் என்றான் மென்மையாக. பாஸ்கர் சந்தோஷமாக உறக்க சிரித்து மின்மினியை பார்த்து, பாத்தியாமா, உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்ச உடனே என்னம்மா உருட்டுறாரு பாரு என்று சொல்ல ஆரியனும் மின்மினியும் அவரோடு சேர்ந்து சிரித்தார்கள். அதன்பின் அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு மின்மினியை ஆச்சி ஐயா அருகே அழைத்து வந்தான் ஆரியன். மின்மினி குனிந்து ஆச்சி ஐயாவின் கால்களை தொட்டாள். ஆச்சியும் ஐயாவும் பெருமையோடு மின்மினியை அணைத்துக் கொண்டனர். ஆச்சி மின்மினிக்கு நெட்டி முறித்தார். என்னம்மா ஆடின மின்மினி, அந்த சிவனே நேர்ல வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளவு நாளா சொல்லாம மறைச்சிட்டல்ல என்று செல்லமாக கோபித்துக் கொண்டார். கொஞ்ச நேரத்தில் ரஞ்சனி அங்கே வர மின்மினி அவளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். கரண் ஆச்சி ஐயாவிடம் பணிவோடு பேசிவிட்டு ஆரியன் இல்லாமல் தான் இல்லை என்பதை சொன்னான். ஆரியன் மென்மையாய் புன்னகைத்தான். அடுத்த சில நிமிடங்களில் எல்லாரும் அங்கிருந்து தாங்கள் தங்கியிருக்கும் ஆரியனுடைய ஹோட்டலுக்கு கிளம்பினார்கள். ஆச்சி ஐயா இருவரும் வேறொரு காரில் அமர்ந்து ஹோட்டலுக்கு புறப்பட, அதே சமயம் ஆரியன் டிரைவரை வேண்டாம் என்று சொல்லி தானே காரை ஓட்ட முடிவு செய்திருந்தான். அவனுடைய கோபக்கார பொண்டாட்டியை அவன் சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது. ஹோட்டலுக்கு போகும் வரை ஆரியனால் காத்திருக்க முடியவில்லை. அவளுடைய அபாரமான நடனத்தை பார்த்துவிட்டு ஆரியன் ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்தான். சுழன்று சுழன்று அவள் ஆடிய விதம், அழுத்தம் திருத்தமாக கால்களை பதித்து ரௌத்திரத்தை காட்டிய முறை என அவளின் ஒவ்வொரு அசைவிலும் ஆரியன் மெய்மறந்து போயிருந்தான். உடனே அவளை தன்னுடைய கைகளுக்குள் அடக்கி அவள் நெற்றியில் ஆரம்பித்து உதடு வரை பயணிக்க ஆரியனுடைய இதழ்கள் தாகத்தோடு காத்திருந்தன. ஆரியன் தன் அருகில் அமர்ந்திருந்த மின்மினியை பார்த்து, போதுண்டி நீ கோவப்பட்டது, சரி, நான் தான் தப்பு, போதுமா என்றான் ஏக்கத்தோடு. ஆரியனுடைய அந்த கெஞ்சலை
முற்றிலுமாக இக்னோர் செய்து, மின்மினி வரவே மாட்டேன்னு சொல்லிருந்தீங்க, எப்படி வந்தீங்க? ஆச்சி ஐயா கூட நீங்க வரமாட்டீங்கன்னு தான் சொன்னாங்களே என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு மயக்கம் தொனியில், நிஜம்தான், செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. ஆனா என்னைக்குதான் இந்த வேலை குறைஞ்சிருக்கு? உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு. அதுக்காக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு தோணுச்சு. அதான் எல்லா வேலையும் பாஸ் பண்ணிட்டு உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். சாரி, ஹெலிகாப்டர்ல வந்துட்டேன் என்றான். மின்மினி ஆரியனை லேசாய் முறைத்து பார்த்தாள். பின் முகம் சுழித்து, இதெல்லாம் பொய் பேச்சு. நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் காதல் வரும். உங்களுக்கு என் மேல முதல்ல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எப்படி லவ் வரும் என்று கேட்டாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்ட ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து கொண்டு, மின்மினி, நீ தப்பா யோசிக்கிற. உன் மேல நம்பிக்கை இல்லாமையா நான் அதெல்லாம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிற என்று கேட்டான். மின்மினி கோபத்துடன் தன் கையை இழுத்து, ஓ அப்படின்னா அந்த வீடியோவை எனக்கு எதுக்கு அனுப்பி வச்சீங்க என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன் மௌனம் காத்தான். ஆரியன் மின்மினிக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தான். அதில் ஆரியன் ஒரு பெண்ணுடன் மிகவும் நெருக்கமாக பழகுவது போல இருந்தது. அந்த வீடியோவை தான் மின்மினிக்கு அனுப்ப நவனித் எடிட் செய்ய சொல்லியிருந்தான். இந்த வீடியோவிற்கு காரணமான நவனித்தை ஆரியன் இந்த போட்டியில் இருந்து வெளியேற்றியது மட்டுமல்லாமல் அவனுடைய பிசினஸை தன்வசமாக்கினான். நவனித் அடுத்து இயக்க இருந்த திரைப்படங்களை கூட அவனிடமிருந்து பறித்து கொண்டான். அதற்காகவே தன்னை ஒன்றுமில்லாமல் அழித்த ஆரியனை பழிவாங்குவதற்காக நவனித் மார்பிங் முறையில் இந்த வீடியோவை எடிட் செய்து இதனை சோசியல் மீடியாவில் பரவச் செய்ய இருந்தான். அதனால் மின்மினி ஆரியனை வெறுப்பாள், அவள் ஆரியனை விட்டு விலகுவாள் என்று நவனித் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதற்குள் ஆரியன் நவனித்தின் திட்டங்களை முறியடித்து வீடியோக்களை அண்டர் லெவல் ஹேக்கர்கள் மூலம் சோசியல் மீடியாவில் இருந்து நீக்கியிருந்தான். ஆனால் அந்த வீடியோவை முழுதாக அழிக்கும் முன் ஆரியன் அதை மின்மினிக்கு அனுப்பி வைக்க சொன்னான். அவளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்று டெஸ்ட் செய்யவே அதை மின்மினிக்கு அனுப்பினான். அந்த வீடியோவை பார்த்த உடனேயே மின்மினி ஆரியனுக்கு கால் செய்து அந்த வீடியோ பற்றி சொல்லிவிட்டு, ஆனால் அது பொய்யாக இருக்கலாம் என்றும் ஆரியனை தான் மிகவும் நம்புவதாகவும் சொன்னாள். தன்னை நம்பியதாக சொன்ன மின்மினியின் எதிர்வினையால் ஆரியன் உள்ளூர ஆனந்தமடைந்தான். ஆரியன் அவளிடம் வீடியோ எடிட் செய்யப்பட்டுதான் அனுப்பியதாக தகவல் சொல்லதும், எல்லாம் தெரிந்த பிறகு ஆரியனுக்கு ஏன் தன் மீது நம்பிக்கை இல்லை என்று நினைத்து மின்மினிக்கு கோபம் வந்தது. ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியை நோக்கி குனிந்து அவள் கன்னத்தை உதடுகளால் தொடப்போக மின்மினி கோபமாக அவனை முறைத்து, என்னை இன்னும் நீங்க சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல என்று கேட்டாள். ஆரியன் வேகமாக தலையை ஆட்டினான். இல்லம்மா, இல்லவே இல்ல, நீ ரொம்ப மெச்சூர்டான பர்சன், என் செல்ல பொண்டாட்டி என்றான். மின்மினி ஆரியன் கொஞ்சம் வருவதை பார்த்து அவனை தள்ளிவிட்டு, நான் இன்னும் குழந்தைதான் ஆரியன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே கதை கேட்கறது தான். அத சொல்ல எப்பவுமே அவங்க பக்கத்துல ஒரு பாட்டி வேணும். இப்ப அப்படி ஒரு ஆள் எனக்கு கிடைச்சிட்டாங்க. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன் என்றாள். மின்மினி அப்படி சொன்னதும் குழப்பமடைந்த ஆரியன் மின்மினியை கேள்விக்குறியோடு பார்க்க அப்போதுதான் அவனுக்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது புரிந்தது. மின்மினியிடம், நான் பேசுறது உனக்கு கதை மாதிரி தெரியுதா என்று கேட்டான். ஆரியன் மின்மினியை கோபமாய் கடிந்து கொள்ள அவர்கள் இருவரும் கொஞ்ச நேரத்தில் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். மின்மினி வேகமாக ஆரியனை விட்டு வெளியேறி நேரடியாக ஆச்சி ஐயா இருக்கும் ரூமிற்கு போனாள். ஆரியன் பின்தொடர்ந்து அவளை நிறுத்துவதற்குள் அவள் ஆச்சி ஐயாவின் அறைக்குள் நுழைந்து விட்டாள். இதை பார்த்த ஆரியன் சுவரில் கையை குத்தியபடி, கடவுளே, இந்த பொண்ணோட புடிவாதான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. என் பொறுமையை சோதிக்கிறாய் யுவரானார் என்றான். விகாஷ் வீட்டில் இரவு விகாஷ் ஸ்ருதிக்கு அவளுக்கு பிடித்த மோமோஸ் வாங்கி கொண்டு வந்திருந்தான். இப்போதெல்லாம் ஸ்ருதிக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி கொடுப்பது அல்லது சமைத்து கொடுப்பதுதான் விகாஷிற்கு முக்கியமான வேலையாக இருந்தது. ஸ்ருதி மோமோஸை பார்த்தவுடன் விகாஷிடமிருந்து பிடுங்கி வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். விகாஷ் சிரித்தபடி, நீ இதை யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை, எல்லாமே உனக்குதான் என்றான். அதனால் வருத்தமான ஸ்ருதி, என்ன பண்றது விகாஷ், வர வர எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னன்னே தெரியல, நாம வேணா டாக்டர் கிட்ட போலாமா என்று கேட்க, அப்போது விகாஷ் அவள் தலையில் தட்டி, இது பிரெக்னண்டா இருக்கிறதுக்கான முக்கியமான அடையாளம், பார்ட் ஆஃப் யுவர் பிரெக்னன்சி ஜர்னி என்றான். ஸ்ருதி சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் மாடிக்கு இருவரும் வாக்கிங் போனார்கள். அதன் பின் ஸ்ருதிக்கு அசதியாக இருப்பதாக சொல்லவும் கீழே இறங்கினார்கள். ஸ்ருதி தூங்க போனாள். கொஞ்ச நேரத்தில் விகாஷ் ஸ்ருதி அருகே வந்து படுத்து அவள் வயிற்றை தடவி கொடுத்தபடி, பாப்பா, அப்பா பேசுறது கேக்குதா? உள்ள என்ன பண்ற? மோமோஸ் உனக்கு பிடிச்சதா
நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் என்றான். அப்போது ஸ்ருதி திரும்பி அவனை கட்டி கொண்டாள். உங்க பொண்ணுக்காக தான் வாங்கி கொடுக்கறீங்களா, எனக்காக இல்லையா என்று போலியாக கோபித்தாள். அதன் பின் ஏதோ நினைவு வந்தவளாக, கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆரம்பிக்க போறாங்க என்றாள். விகாஷ், கோணியம்மன் கோயிலா, அதெங்க இருக்கு என்று கேட்க, கோயம்புத்தூர் டவுன் அல்ல, நாங்க அடிக்கடி போவோம் விகாஷ். எனக்கு பிடிச்ச அம்மன், ரொம்ப சக்தி வாய்ஞ்சவங்க, என்ன வேண்டிக்கிட்டாலும் நடத்தி கொடுப்பாங்க என்றாள். நான் என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் என்னோட பேனாவை முதல்ல அம்மன் மடியில வச்சுட்டு தான் எந்த எக்ஸாம்ஸ்க்குமே போவேன் என்றவளை பார்த்த விகாஷ் முகம் சுருங்கினான். சொல்லிவிட்டு ஸ்ருதி மௌனமாக அவனை பார்க்க, அதன் பின் விகாஷிடம் மெதுவாக, நான் கோணியம்மன் தேர் நோம்புக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வரட்டுமா என்று கேட்டாள். ஸ்ருதி சொல்வதை கேட்ட விகாஷ் தற்போது தன் மார்பில் இருந்த ஸ்ருதியின் கையை பிடித்தான். இத பாரு, கோவப்படாத, இப்படி இருந்தாலும் இன்னும் 10 நாள்ல எனக்கு எக்ஸாம், நான் கோயம்புத்தூர் போய் தான் ஆகணும், அதனால என்று இழுத்தாள். அவள் சொல்வதை கேட்ட விகாஷ், இல்ல, நீ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண 10 நாள் கழிச்சுதான் போக போற, அதுவும் உன் அம்மா வீட்டுல தங்காம ஹோட்டல்ல தான் தங்க போற என்றபடி அவளிடமிருந்து திரும்பி படுத்தான். ஸ்ருதி அவன் அப்படி சொன்னதும் வேகமாக எழுந்து, எதுக்கு ஹோட்டல் எல்லாம், நான் என் வீட்லயே தங்கிக்கிறேன், கணேஷனா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாரு என்றாள். விகாஷ் கோபமாக ஸ்ருதியை பார்த்து, உனக்கு மூளை மழுங்கி போச்சா ஸ்ருதி, தன்னோட சந்தோஷத்துக்காக உன்னோட லைஃப முடிச்சு கட்ட நினைச்சவன் உன் அண்ணன், இப்ப கூட நான் கோவால இருந்தப்ப உனக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா, அவன் திருந்திட்டான்னு நீ நம்புறியா என்று கேட்டான். அவன் சொல்வதை கேட்டு கோபம் அடைந்த ஸ்ருதி விகாஷிடமிருந்து திரும்பி படுத்துக் கொண்டாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து மனதிற்குள், ஐ எம் சாரி ஸ்ருதி, இந்த மாதிரி நேரத்துல உனக்கு உன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா உன் அண்ணனை பத்தின சந்தேகம் எனக்கு இன்னும் போகல என்றான். விகாஷ் தன்னை கோவை கோவில் விசேஷத்திற்கு அனுப்பி வைக்காததால் ஸ்ருதி கோபமாக இருந்தாள். அந்த இரவு மௌனமாக கழிந்தது. அதற்கு பிறகு 3 இரவுகள் ஆகியும் அவர்களுக்கு நடுவே இருந்த மௌனம் கலையவில்லை. மற்றவர்கள் முன்பு மட்டும் சாதாரணமாக நடந்து கொண்டார்கள். அன்று இரவு விகாஷ் வீட்டிற்கு வந்தபோது ஸ்ருதி ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இன்றும் அதே கோபத்தோடு இருந்ததால் விகாஷிற்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. தன் துப்பாக்கியை எடுத்து தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உடை மாற்ற சென்றான். விகாஷ் மீண்டும் அறைக்கு வந்து தன் ஸ்ருதி அருகே படுத்தபடி, இப்படி பேசாம இருந்தாதான் நாம நல்ல புரிதல் உள்ள கப்பலா இருக்க முடியும்ல, நல்லது, அப்படியே செய்வோம் என்றான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு புன்னகைத்தாலும் அவள் அசையவே இல்லை. அவள் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அப்போது விகாஷின் கை தன் வயிற்றில் அசைவதை உணர்ந்த ஸ்ருதி கூடவே அவன் பேச ஆரம்பித்ததால் என்ன சொல்ல வருகிறான் என்று கவனிக்க ஆரம்பித்தாள். பாப்பா, நீயும் மூட் அவுட்டா இருக்கியா? அம்மா கோயம்புத்தூர் போயிட்டா அப்பா கூட எப்படி இருக்கிறதுன்னு உனக்கும் கவலையா இருக்கா என்று கேட்டான். இப்போது ஸ்ருதி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் விகாஷ் பக்கம் திரும்பி, என்ன அப்பனும் பிள்ளையுமா ஒன்னா சேர்ந்து என்ன காலி பண்ண பாக்குறீங்களா என்று கோபமாய் குரல் உயர்த்தினாள். விகாஷ் அவளை பார்த்து சிரித்தான். ஸ்ருதி இன்னும் தூங்கவில்லை என்று தெரிந்ததும் விகாஷ் ஸ்ருதி இடுப்பை பிடித்து தன் அருகில் இழுத்துக்கொண்டு, சரி, இனிமே இப்படி சொல்ற, அம்மா அப்பாவை லவ் பண்ணவே மாட்டேங்கிறா, அதான் அப்பாவை விட்டுட்டு கோயம்புத்தூர் போறேங்கிறா என்றான். விகாஷ் அப்படி சொன்னதும் அவனிடம், பிளீஸ் விக்கி, அம்மா வீட்டுக்கு என்ன போக அலோ பண்ண, என் கூட அப்பதான் பேசினாங்க, நான்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பார்க்காம ரொம்ப சங்கடப்படுறாங்க, உன்னையும் பார்க்கணும்னு சொன்னாங்க, நீ வரமாட்டேன்னு தெரியும், நானாவது போயிட்டு வரனே விகாஷ் என்றாள். விகாஷ் எதுவும் பேசாமல் ஸ்ருதியை பார்த்து கொண்டே அவளை நெருங்கி முத்தமிட ஆரம்பித்தான். சரின்னு சொல்லுடா பிளீஸ் என்று கேட்டபடி அவசரமாக முன்னோக்கி நகர்ந்த விகாஷ் உதடுகளில் கை வைத்து தடுத்தபடி கேட்டாள் ஸ்ருதி. விகாஷிற்கு இப்போது கோபம் வந்தது. சஞ்சய் ஜெயிலில் இருக்கிறான், அவனால் வேறு எந்த ஆபத்தும் வந்துவிடாது என்பது விகாஷிற்கு தெரியும் தான். ஆனால் அவனது குடும்பம், முக்கியமாக அவனது தந்தை இன்னும் கோவையில்தான் இருக்கிறார் என்பதால் விகாஷ் நிறைய பாதுகாப்பு விஷயங்களோடு தான் ஸ்ருதியை அனுப்ப இருந்தான். ஸ்ருதி பரீட்சைக்காக கோவை செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் விகாஷ் அவள் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான். அவனுக்கு அவ்வளவு நாட்கள் தொடர்ந்து லீவும் கிடைக்காது. விகாஷ் கோபமாக முகத்தை மறுபக்கம் திருப்பி படுத்துக்கொண்டான். ஸ்ருதியும் முதுகு காட்டி திரும்பிக் கொண்டாள். அந்த பக்கம் படுத்துக்கொண்டே,
உனக்கு என் கூட இருக்கிறத விட உன் அப்பத்தா கூட தான் இருக்க பிடிச்சிருக்குன்னா நீ போயிட்டு வா என்று முணுமுணுத்தான். ஸ்ருதிக்கு சரியாக கேட்காததால் மீண்டும் விகாஷ் அருகில் நெருங்கி வந்து, என்ன சொன்னேன்னு கேட்கல, இன்னொருக்க சொல்லு என்றாள். விகாஷ் திரும்பி அவளை அணைத்து கொண்டபடி, என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கல, அதான் ஊருக்கு போறதுலயே குறியா இருக்கான்னு சொன்ன என்றான். ஸ்ருதி சினுங்கியபடி, மாசமா இருக்கிற பொண்ணு ஆசைப்படுற எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு அப்பத்தா சொன்னாங்க. எனக்கு அப்பத்தாவை பாக்கணும்னு மட்டும்தான் ஆசையே. ஒரு 15 நாள் தானே, எனக்காக பொறுத்துக்க மாட்டியா என்றாள். விகாஷ் அவள் நெற்றியில் முத்தமிட்டபடி, சரி போயிட்டு வா என்றான். ஸ்ருதி சட்டென சந்தோஷமாகி கண்களை அகல திறந்து, நீ ஓகே சொல்லிட்டியா, நான் கோயம்புத்தூருக்கு போட்டுமா என்று கேட்டாள். விகாஷ் சிரித்தபடி, ஆமா ஓகே சொல்லிட்ட, நீ போயிட்டு வா என்றான். ஸ்ருதி வேகமாக விகாஷ் உதட்டில் முத்தமிட்டு, லவ் யூ புருஷா என்றாள். ஸ்ருதி வேகமாக பின்வாங்குவதை பார்த்த விகாஷ், ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா போதுமா, இன்னும் 15-20 நாளைக்கு என்னை விட்டுட்டு போக போற, இன்னைக்கு முழுக்க நான் உன்னை தூங்க விட மாட்டேன் என்றான். விகாஷ் அப்படி சொன்னதும் முகம் சிவந்து அவனை கட்டி கொண்டாள் ஸ்ருதி. அதே சமயம் விகாஷ் அவளை தன் பக்கமாக திருப்பினான். கொஞ்ச நேரத்தில் விகாஷின் சுவாசம் ஸ்ருதியின் மேனி எங்கும் படர்ந்தபடி இருந்தது. ஸ்ருதியின் சினுங்கல்கள் அறை முழுவதும் நிரம்பி வழிந்தது. காலையில் விகாஷ் போலீஸ் ஸ்டேஷன் செல்லும் முன் ஸ்ருதியை ரூமுக்கு அழைத்தான். ஸ்ருதி வந்ததும் விகாஷ் அவள் கையை பிடித்து, நான் ஸ்டேஷன் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ ரெடியாரு, நாம ஷாப்பிங் போலாம் என்றான். ஸ்ருதி குழப்பமாக விகாஷை பார்த்து கொண்டே, ஷாப்பிங்கா, எதுக்கு என்று கேட்டாள். விகாஷ் அவள் கன்னத்தை தட்டி கொண்டே, உலகத்திலேயே ஷாப்பிங் போறோம்னா ஓகேன்னு சொல்லாம ஏன்னு கேட்ட முதல் ஆள் நீயாதான் இருப்ப. கோயம்புத்தூர் போறல, ட்ரெஸ் வாங்கலாம், இப்ப பாரு சாரியிலேயே இருக்காத என்றான். ஸ்ருதி, எனக்கு புடவை கம்ஃபர்டபுளா தான் இருக்கு என்று சொல்ல, விகாஷ், தெரியும், ஆனா உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ரெடியாரு போலாம் என்றான். அதன் பின் விகாஷ் சாப்பிட்டு விட்டு ஸ்டேஷன் போகவும் ஸ்ருதி ரூமுக்கு சென்று கிளம்ப ஆரம்பித்தாள். டைனிங் டேபிளில் எல்லாரும் சாப்பிடும் போதே விகாஷ் ஸ்ருதியின் கோவை பயணத்தை பற்றி சொல்லியிருந்தான். அர்ச்சனா, மனஸ்வினி எல்லோரும் சந்தோஷமானார்கள். தாத்தா, ஆமா ஆமா போயிட்டு வரட்டும், ஸ்ருதிக்கு இந்த நேரத்துல அவ பிறந்த வீட்டு சாப்பாடு வேணும்னு மனசு கேக்கும், அதனாலதான் நாம வளகாப்புன்னு ஒண்ணு பண்ணி அவங்கள பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற சம்பிரதாயத்தை பண்றோம் என்றார். விகாஷ் தன்னை கோவைக்கு போக சொன்னதில் ஸ்ருதி சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் பிரதாப்பிற்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஸ்ருதி தயாராக டிரெஸ்களை எடுத்து வைத்துக் கொண்டு விகாஷுடன் வெளியே போவதற்காக காத்திருந்தாள். விகாஷிற்காக காத்திருக்கையில் ஏதோ யோசனை செய்து கொண்டே இருந்த ஸ்ருதி போனை எடுத்து மின்மினியை அழைத்தாள். ஆரியன் பங்களாவில் மின்மினி ஆச்சியின் அறைக்கு வந்து ஆச்சியை கட்டிப்பிடித்தபடி, ஆச்சி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்றாள். ஆச்சி தனது அலமாரியில் சில விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தார். மின்மினி அப்படி கேட்கவும் அந்த வேலையை விட்டுவிட்டு, சொல்லுடா கண்ணு, என்ன வேணும், ஏதாவது பலகாரம் பண்ணி தரணுமா என்று கேட்டாள். ஆச்சி, நான் கோயம்புத்தூர் போட்டுமா, ரொம்ப நாள் ஆச்சு, கோனியம்மன் கோவில்ல தேர் நோம்பு ஆச்சி, ஸ்ருதி போறாளாம் என்றாள். ஆச்சி மின்மினி சொல்வதை கேட்டு எதுவும் பேசாமல் மௌனமாக அவளையே பார்த்தார். மினி, ஸ்ருதி போனா நீயும் போகணும்னு கேட்டு அடம்பிடிக்கிற அளவுக்கு சின்ன பிள்ளையா நீயே என்று கேட்டார். மின்மினி ஆச்சியிடம், ஆச்சி ப்ளீஸ் ஆச்சி, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேனே, ஜஸ்ட் 4 days, நாளே 4 நாள், ப்ளீஸ் ஆச்சி என்று கெஞ்சினாள். ஆச்சி மின்மினியிடம், நானே உன்னை போக சொன்னாலும் ஆரியன் என்ன சொல்வான்னு தெரியலையே மின்மினி, நீ அவங்கிட்ட ஒரு தடவை கேட்டுப்பாரு. ஏன்னா பெங்களூர்ல இருந்து நீ வந்தப்புறம் அவன் சவுதிக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டான், நீயும் அவனும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கல, இன்னைக்குதான் அவன் அங்கிருந்து வர்றான். ஆனா நீ என்னடானா அவனை இன்னொரு 4 நாள் கழிச்சு பாத்துக்கிறேன்னு சொல்ற, நீ ஒரு வார்த்தை அவங்கிட்ட பேசிடுறதுதான் பெட்டர் என்றார். இதை கேட்டு சற்று ஏமாற்றம் அடைந்த மின்மினி, சரி அப்படின்னா நான் ஸ்ருதி கிட்ட வரலன்னு சொல்லிடுறேன் என்றாள். மின்மினி மனமுடைந்து போனதை பார்த்த ஆச்சி அவளை அணைத்து கொண்டு, ஆரியன் கிட்ட கேளு, அவன் சரின்னு தான் சொல்வான், அவன் வரும்போது நீ இல்லன்னு அவனும் ஏமாந்து போயிடக்கூடாது பாரு, அதுக்காக சொல்றேன், மத்தபடி நீ எங்கன்னாலும் போயிட்டு வாடா கண்ணு. ஆமா, எப்ப கோயம்புத்தூர் போற என்று கேட்டார். மின்மினி ஆச்சியை அணைத்து கொண்டு, நாளைக்கு ஆச்சி என்றாள். ஆச்சி அமைதியாக இருந்தபோது மின்மினி ஆச்சியிடம், ஆச்சி எனக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுங்க என்றாள். ஆச்சி சிரித்தாள்.
மின்மினியிடம் பேசிக்கொண்டே எண்ணெயை சூடாக்கி அவள் தலையில் தடவி மசாஜ் செய்து கொண்டை போட்டு விட்டார். மின்மினி ஆச்சிக்கு முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து தன் அறைக்கு வந்தாள். காலையில் ஸ்ருதி போன் செய்து பேசியதில் இருந்து இதுவரை அவள் ஸ்ருதியிடம் எந்த முடிவையும் சொல்லி இருக்கவில்லை. உண்மையில் பிரச்சனை என்னவென்றால் ஆரியனிடம் இதை பற்றி எப்படி கேட்பது என்று அவளுக்கும் தயக்கமாக இருந்தது. ஏனென்றால் பெங்களூரில் அந்த டான்ஸ் காம்படிஷன் முடிந்த பிறகு அன்று முழுவதும் ஆரியனோடு வீடியோ விவாகரத்துக்காக கோபமாக இருந்தாள். மறுநாள் திரும்பி வந்ததும் ஆரியன் சவுதிக்கு போனான். இந்த 3 நாட்களில் அவளும் ஆரியனிடம் பேசவில்லை. ஆரியனும் அவளுக்கு அழைக்கவில்லை. மின்மினி ஆரியன் தன் மீது கோபமாக இருக்கலாம் என்று உணர்ந்தாள். மின்மினி பகல் முழுக்க பல்வேறு விஷயங்களை யோசித்துக் கொண்டு அப்படியே தூங்கிக் கொண்டிருந்தாள். இரவு உணவு சாப்பிட்டு அறைக்கு வரும்போது ஸ்ருதியின் போன் கால் வந்தது. ஸ்ருதி மறுமுனையில், ஆமா மச்சான் என்ன சொல்றாரு, ஓகே சொல்லிட்டாரா, சொல்லுடி என்று கேட்க, மின்மினி அவள் அப்படி கேட்கவும் முகம் கோணிக்கொண்டு, எப்படி சொல்வாரு, இந்நேரம் எந்த கடலை தாண்டி வந்துட்டு இருக்காரோ தெரியல, அவர் வந்தாதான் கேட்க முடியும் என்றாள். ஸ்ருதி லேசாய் ஆஃப் ஆனாள். ஆனாலும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட கோயம்புத்தூர் வர, நாம தேர் நோம்புக்கு போறோம், ஜாலி பண்றோம், எல்லா தேர் நோம்புலையும் நாம ஒன்னாதான் இருந்தோம், இந்த வருஷமும் அதுவா அப்படி அமைஞ்சிருக்கு, பாடி போயிட்டு வரலாம் என்றாள். ஸ்ருதி சொன்னதை கேட்ட மின்மினி, ஓவரா பண்ணாத, நீ பிரெக்னண்டா இருக்க, அத மறந்துடாத, போன வருஷம் வரைக்கும் பண்ண ஜாலியெல்லாம் இந்த வருஷம் பண்ண முடியாது என்றாள். ஸ்ருதி, அதெல்லாம் பாத்துக்கலாம், என் கூட சேர்ந்து பாப்பாவும் என்ஜாய் பண்ணுவா, நான் ஃபிளைட் டிக்கெட் போட்டாச்சு, 3 பேரும் போறோம் என்றாள். மின்மினி என்று மட்டும் பதில் சொன்னாள். மின்மினியும் ஸ்ருதியோடு கோவைக்கு போக விரும்பினாலும் அவளுடைய கடைசி செமஸ்டர் வேறு இன்னும் 1 மாதத்தில் வர இருந்தது. அதனால் ஆரியன் தன்னை அனுப்புவானா இல்லையா என்பதில் கவலை வந்தது. அவளின் சோகத்தை உணர்ந்த ஸ்ருதி, சும்மா யோசிக்காதடி, மச்சான் எப்படியும் ஓகே சொல்லிருவாரு, அவர் அப்படி சொல்லலைனா அதுக்கு வேற ஏதாவது யோசிப்போம் என்றாள். மின்மினி அதை கேட்டு, அவர் ஓகே சொல்லலைனா வேற ஐடியா ஏதாச்சும் வச்சிருக்கியா என்று கேட்டாள். மின்மினி ஸ்ருதி சொன்ன ஐடியாவை பற்றி யோசித்துக் கொண்டே அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். ஸ்ருதி சொல்வது சரியான ஐடியாதான் என்றாலும் அதை செய்யலாமா வேண்டாமா என்பதில் அவளுக்கு தயக்கம் இருந்தது. ஏதோ யோசனையில் குளியல் அறைக்குள் போனவள் தாழிடம் மறந்து குளிக்க தயாரானாள். ஷவரை திறந்து சுவர் பார்த்து நின்றவளை உள்ளே வந்த ஆரியன் பின்னால் இருந்து அணைத்துக் கொள்ள மின்மினி பயந்து போய் கத்தினாள். ஆரியன் அவள் வாயை பொத்தியபடி, கத்தாத கத்தாத, நான் தான் என்றான். மின்மினிக்கு கோபம் வர வெடுக்கென ஆரியன் கையை கடித்து வைத்தாள். ஆரியன் ஆ என்று அலறியபடி கையை எடுத்து உதறிக்கொண்டு, எதுக்கு கடிக்கிற மின்மினி என்று கத்தினான். மின்மினி ஒரு நீண்ட மூச்சை எடுத்து தன்னை பேலன்ஸ் செய்தபடி, டோர் லாக் பண்ணாம விட்டுட்டேன், வரும்போது கதவை தட்டிட்டு வரலாம்ல, நான் பயந்துட்டேன் என்றாள். ஆரியன் நீரில் நனைந்திருக்கும் மின்மினியை ஏக்கமாக பார்த்தபடி, ஐ அம் வெயிட்டிங் என்றான். இதை சொல்லும்போது ஆரியனின் கண்கள் மின்மினியின் மார்பில் விழுந்தன. அவனது பார்வையை உணர்ந்த மின்மினி தன் நிலையை உணர்ந்து, முதல்ல வெளியே போங்க என்றபடி கைகளால் தன்னை வேகமாக மூடிக்கொண்டாள். ஆரியன் சிரித்துக் கொண்டே மின்மினியை பிடித்து இழுத்து, வெளியில போறதுக்கா நான் உள்ள வந்த என்று கேட்டுக்கொண்டே மின்மினியை தூக்கி டப்பில் உட்கார வைத்தான். தண்ணீரை ஆன் செய்தபடி அவனும் பாத்டப்புக்குள் போனான். மின்மினி உடல் கூச வெட்கப்பட்டாள். ஆரியன் அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, இப்பதான் முதல் தடவை என்ன பாக்குறியா என்ன என்று சொல்லிக்கொண்டு அவளோடு இணைந்தான். மின்மினி அவன் சொன்னதை கேட்டு முகம் குனிந்து தண்ணீரில் அமர்ந்திருந்தாள். அவனிடம் எதுவும் சொல்லக்கூடிய நிலையில் அவள் இல்லை. அதே சமயம் ஆரியன் அவளை மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கட்டை விரலால் மின்மினியின் உதடுகளை அழுத்திய போது மின்மினி கண்களை மூடிக்கொண்டாள். அப்போது ஆரியன் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை பிடித்து உதட்டில் முத்தமிட ஆரம்பித்தான். ஒரு ஆவேசமான முத்தத்திற்கு பிறகு இருவரும் பிரிந்தனர். எனக்கு ஏன் நீங்க ஒரு தடவை கூட கால் பண்ணல என்று மின்மினி கேட்டாள். மின்மினியின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் அவள் முதுகில் முத்தமிட ஆரம்பித்தான் ஆரியன். நல்ல வேளையாக ஸ்ருதி சொன்னபடி எதுவும் செய்ய தேவையில்லாமையே ஆரியன் நல்ல மூடில் இருக்கிறான் என்பதால் மின்மினிக்கு சந்தோஷம் வந்தது. இந்த நேரத்தில்தான் ஆரியனிடம் தான் கோவை செல்வது பற்றி கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். குளியல் அறையில் கொஞ்ச நேரம் கொஞ்சிக் கொண்ட காதல் கிளிகள் இப்போது படுக்கை அறைக்குள் வந்தார்கள். இது அவர்களுக்கிடையேயான ரகசிய நிமிடங்கள். மின்மினி ஆரியனின் காதலில் தன்னை இழந்தாள். கோவை பற்றிய ஞாபகங்கள் எல்லாம் பறந்து போக மின்மினி ஆரியனோடு ஒன்றோடு ஒன்றானாள்.
அடுத்த நாள் காலையில் மின்மினி கண்கள் விழித்தபோது அவளுக்கு உடம்பு முழுவதும் கடுமையாக வலித்தது. இரவில் ஆரியன் பாத்ரூம் ரொமான்ஸ் முடிந்த பிறகும் மின்மினியை பெட்ரூமில் சும்மா விடவில்லை. அத்தனை அட்டூழியம் செய்த ஆரியன் தன் அருகில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து மின்மினிக்கு கோபம் வந்தது. அவனை எழுப்பி அவனோடு சண்டை போட நினைத்தவள் அன்று கோவைக்கு போக வேண்டியிருப்பதால் இதையெல்லாம் யோசித்து அவனிடம் சண்டை போடாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து ஆரியனை தன்னிடமிருந்து விலக்கிக் கொண்டு வேகமாக பாத்ரூம் சென்றாள். குளித்துவிட்டு தயாரான மின்மினி கீழே இறங்கி பூஜை அறைக்கு போய் சாமி கும்பிட்டாள். அங்கே பூஜை செய்து கொண்டிருந்த ஆச்சி பூஜையை முடித்து கற்பூர தட்டை நீட்டியபடி மின்மினியிடம், நீ ஆரியன் கிட்ட பேசினியா என்று கேட்டார். மின்மினி இல்லை என்று தலையாட்டினாள். ஆச்சி அவளிடம், நீ எப்ப பேச போற என்று கேட்க, சாப்பிட்டு முடிச்சப்புறம் பேசுறான் ஆச்சி என்று சொன்னாள். ஆச்சி சரி என்று தலையசைத்துவிட்டு காஃபி குடிக்க டைனிங் டேபிளுக்கு வந்தார். மின்மினி எழுந்து கிச்சனுக்கு போனாள். அன்றைக்கு அவளே சமைப்பதாக விஜயிடமும் சமையல்காரரிடமும் சொல்லிவிட்டு ஆரியனுக்கு பிடித்த காலை உணவு பூரி கிழங்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். அவன் சாப்பிட்ட பிறகு கோவை செல்வது பற்றி அவனிடம் பேசலாம் என்று நினைத்தாள். மின்மினி 1 மணி நேரத்தில் அங்குள்ள அனைவருக்கும் பிரேக்ஃபாஸ்டை செய்து கொண்டு வந்து வைத்தாள். அப்போது ஆரியனை சந்தோஷமாக சாப்பிட அழைக்க வந்தபோது அங்கே ஆரியன் இல்லை. இந்நேரத்துக்கு எங்க போனார் இவரு என்று நினைத்து கொண்டே அவள் ரூமை விட்டு வெளியே வர ஆரியன் அவசர அவசரமாக ரூமிற்குள் நுழைந்தான். ஆரியன் மின்மினியை பார்த்ததும் வேகமாக அவள் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை கையில் ஜக்கில் இருந்து ஊற்றினான். இந்தா டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ. பெங்களூர்லயும் சரி நேத்திக்கும் சரி நாம ப்ரொடக்ஷன் கூட யூஸ் பண்ணல. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நீ இந்த பில்ஸ் உடனே சாப்பிடலைன்னா ப்ராப்ளம் ஆயிடும் என்று சொன்னான். ஆரியனுடைய வார்த்தைகளின் அர்த்தம் மின்மினிக்கு சரியாக புரியவில்லை. என்ன சொல்றீங்க? எதுக்கு இந்த டேப்லெட் என்று கேட்டாள் மின்மினி. ஆரியன் மின்மினி கையில் அந்த மாத்திரைகளை கொடுத்து, இது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், இது சாப்பிடு என்று சொன்னான். மின்மினி அதை பார்த்து தண்ணீர் கிளாஸை கீழே வீசி எறிந்துவிட்டு, நான் என்ன உங்க வைஃபா இல்ல உங்களோட கள்ளக்காதல் பண்றவளா? நமக்கு இதுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நம்ம குழந்தைய கொல்ல பாக்குறீங்களா என்று சொல்லி ஆரியனுடைய முகத்தில் அந்த மாத்திரைகளை வீசினாள். மின்மினி அப்படி பேசியதால் அது பிடிக்காத ஆரியன் மின்மினியிடம் கோபமாக, என்ன பேசுற? நீ படிச்சு முடிச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நம்ம குழந்தைய பிளான் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்ளோ சீக்கிரம் பேபி வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகு என்று சொன்னான். மின்மினி ஆரியனுடைய பேச்சை கேட்டு கோபத்தில், அத நான் பாத்துக்கிறேன். குழந்தை வந்துச்சுன்னா அது என்னோட பொறுப்பு, உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல என்றாள். ஆரியன் மின்மினி கையை பிடித்து அருகில் அமர்த்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு யோசிச்சு பாத்தியா? உன்னோட ஃப்ரெண்டு பிரெக்னண்டா இருக்கிறதுனால நீயும் பிரெக்னன்ட் ஆகணும்னு ஆசைப்படுற. ஆனா உனக்கு எப்ப குழந்தை பிறந்தா உன் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். எல்லாமே உன் ஃப்ரெண்ட பார்த்து மேட்ச் பண்ணிக்க நினைக்காத, மத்தவங்கள காப்பி அடிக்காம இரு என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் ஆரியனை தன்னிடம் இருந்து விலக்கிய மின்மினி அவன் கன்னத்தில் அறைந்தாள். அதன் பின்பு அழுதபடி, உங்க மனசுல இருந்து நீங்களே எதையாவது யோசிக்காதீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்களே சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியேறினாள். ஆரியன் பின்னே ஓடுவதற்குள் மின்மினி வேகமாக கீழே போய்விட்டாள். அதன் பின் அவன் தலையை பிடித்து கொண்டு, கடவுளே, என்ன காப்பத யாரும் இல்லையா? இவ கண்டிப்பா அழுதுட்டு எல்லாத்தையும் போய் ஆச்சுக்கிட்ட சொல்ல போறா என்றான். இங்கே மின்மினி அழுது கொண்டே இறங்கி நேராக டைனிங் ஹாலில் இருந்த ஆச்சியிடம் வந்து ஆச்சியை கட்டி கொண்டாள். தலையில் கையை வைத்துக் கொண்டு, என்ன நடந்துச்சு? எதுக்கு அழற மின்மினி என்று ஆச்சி கேட்க அங்கே கல்பனாவும் நின்று கொண்டிருந்தார். அவரும் மின்மினியை பார்த்து கலங்கினார். ஆனால் ஆச்சி அவரை அங்கிருந்து போகும்படி சைகை செய்தார். அங்கிருந்த மின்மினி, நான் கோயம்புத்தூர் போகணும், என்ன அங்க அனுப்பி வைங்க ஆச்சி என்று அழுது கொண்டே சொன்னாள். ஆச்சி அவள் தலையை தடவி கொடுத்து, என்னாச்சு? ஆரியன் போக வேணான்னு சொல்லிட்டானா? 2 பேரும் இதுக்காக சண்டை போட்டீங்களா என்று கேட்க, பிளீஸ் ஆச்சி, நீங்களே என்ன கோயம்புத்தூருக்கு அனுப்பி வைங்க என்று கெஞ்சினாள். அவள் இப்படி விழியெங்கும் நீரோடு இருப்பதை பார்த்த ஆச்சியால் அதை தாங்க முடியவில்லை. ஸ்ருதியும் மினியும் ஒன்றாக படித்தவர்கள் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை ஆரியனுக்கும் மின்மினிக்கும் கோவை செல்வதன் பொருட்டு சண்டை வந்திருக்கலாம் என்று நினைத்தார். அவள் முகத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டபடி, சரி போ கண்ணு, நீ போய் பேக் பண்ணு என்று சொன்னார். மின்மினி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சரி என்று வேகமாக தலையாட்டினாள்.
அதன் பின் எழுந்து தன்னுடைய அறையை நோக்கி போனாள். அவள் ஆரியன் இருக்கும் அறைக்கு போகவில்லை. அவளுடைய தனிப்பட்ட அறைக்கு போய் அங்கே அவளுக்கென்று இருந்த சில துணிகளை பேக் செய்தாள். குழந்தை விஷயத்தில் ஆரியன் அப்படி சொன்னது மின்மினிக்கு வருத்தமாக இருந்தது. ஆரியனை அவன் கையால் தனக்கு மாத்திரைகள் கொடுத்தது அவளுக்கு வலித்தது. ஸ்ருதி கர்ப்பமாக இருப்பதால் தானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக ஆரியன் தன்னை பற்றி ஜட்ஜ் செய்தது மிகவும் தவறு என்று அவள் நினைத்தாள். அவளுக்கும் குழந்தை பெற வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் முன்பு அவளுக்கு இதை பற்றி எல்லாம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் இப்போது அவள் ஒரு குழந்தையை ஏற்கனவே இழந்திருந்ததால் மறுபடியும் ஒரு குழந்தைக்காக அவள் ஏங்கிக் கொண்டிருந்தாள். அவளும் ஒரு தாயாக விரும்பினாள். அவளுக்கு எப்போதுமே குழந்தைகள் என்றால் பிடிக்கும். தன்னுடைய அறியாமை மற்றும் கவனக்குறைவால் இறந்த தன்னுடைய முதல் குழந்தையை அவள் எப்படியாவது திரும்ப பெற ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் ஆரியனோ ஒரே நிமிடத்தில் இந்த விஷயத்தை போய் அவளை காப்பி கேட் என்று சொல்லிவிட்டான். இதையெல்லாம் நினைத்து கொண்டு மின்மினி அழுது கொண்டே தன் பேக்கிங் அனைத்தையும் செய்து முடித்தாள். அங்கே ஆரியன் தன்னுடைய பிரேக்ஃபாஸ்டை கூட சாப்பிடாமல் ஆபீஸிற்கு வந்திருந்தான். அவன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து சித்தார்த் அவன் அறைக்கு வந்தான். ஆனால் ஆரியனுடைய முகத்தை பார்த்து அவன் ஆரியனிடம், இன்னைக்கு என்னாச்சு? சாருக்கு மூடு சரியில்லை போலையே, காலையிலே தம் போடுற என்று சொன்னான். சிகரெட்டை வானை நோக்கி ஊதி கொண்டிருந்த ஆரியன், ஆமா டியூட், எனக்கு மூடல, என்னன்னு தெரில. ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணா இன்னொரு பிரச்சனை, அடுத்தடுத்து கியூல இன்னொரு பிரச்சனைன்னு ரெடியா நிக்குது என்று சொன்னான். சித்தார்த் சேரை இழுத்து அமர்ந்தபடி, இப்ப அப்படி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு என்று கேட்டான். ஒன்னும் இல்லடா, நீ ஃபைல் கொண்டு வந்தியா? குடு, நான் பாக்குறேன் என்றான். அத நீ பார்த்துதான் ஆகணும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லு முதல்ல. ஃபர்ஸ்ட் இந்த சிகரெட்டை தூக்கி எறி. உன்னோட காயம் வெளியில இருந்து பார்க்க ஆறி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் ஆறி இருக்காது. நீ இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல. இந்த சயின்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். ஆரியன் சிகரெட்டை தூக்கி எறிந்து விட்டு, நீ இருக்கியே சரியான சைக்கோடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு சிகரெட் எடுத்தேன், ஓட்டனே வந்துட்டான் அட்வைஸ் பண்ண என்று ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் ஆரியன். அதன் பின் சித்தார்த்திடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான். சித்தார்த் எழுந்து ஆரியன் முகத்தில் லேசாக குத்தி, யாராச்சும் இப்படி டேப்லெட் எடுத்து வைஃபுக்கு கொடுப்பாங்களா? நீ முதல்ல மின்மினி கிட்ட டேப்லெட் சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்டியா? அதெல்லாம் கேட்காம நீ பாட்டுக்கு மாத்திரை வாங்கி வாயில போட போனா யாருக்குதான் கோபம் வராது? இந்த விஷயத்துல டிசிஷன் மேக்கர் நீயா மின்மினியா என்று கேட்டான். ஆரியன் கோபமாக சித்தார்த்திடம், ஆமா, இப்ப நீயும் என்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறியா? வாங்கடா, வரிசையில வந்து என் மூஞ்சில துப்பிட்டு போங்க என்று கோபத்தில் இறைந்தான். ஆரியன் அதன் பின், இன்னைக்கு என்ன பாருக்கு கூட்டிட்டு போ என்றான். சித்தார்த் பேச்சை கேட்டு சிரித்தான். ஆரியன் வந்து அவனுடைய இடத்தில் அமர்ந்து, சித், எனக்கும் குழந்தைகள்னா பிடிக்கும். என் வயசுக்கு எனக்கு குழந்தை சீக்கிரம் வரணும்னு ஆசை. ஆனா எனக்கு நல்லா தெரியும், மின்மினியால குழந்தை படிப்பு ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. நிவாஷினி, ஸ்ருதி, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குழந்தை வரப்போகுது. அதனால அவளுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறா. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது என்றான் ஆரியன். சித்தார்த் ஆரியன் பேசுவதை கேட்டு சீரியஸாக தலையசைத்து கொண்டே, ஆர்யா, உன் மனசுல என்ன ஐடியா இருக்கு? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா என்று கேட்டான். ஆரியன் சித்தார்த்தை பார்த்து, இதெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன? எனக்கும் அவ சீக்கிரமா குழந்தைக்கு அம்மாவாகணும்னு ஆசை இருக்கு. ஆனா என் குழந்தை வேணும்னா அவ படிப்பை விட வேண்டி வரும். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா என்று சொன்னான். சித்தார்த் ஆரியனை பார்த்து, ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது மின்மினி. அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ அவளை கம்பல் பண்ற என்று கேட்டான். ஆரியன் சித்தார்த்தை யோசனையோடு பார்க்க ஆரம்பித்தான். சித்தார்த், ரொம்ப யோசிக்காத. நைட்டு வீட்டுக்கு போன உடனே முதல்ல அவகிட்ட சாரி சொல்லிடு. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ள எத்தனை குழந்தை வேணும்னு சௌகரியமா பேசி முடிவு பண்ணிக்கோங்க என்றான். இதை சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தான் சித்தார்த். ஆரியன் சிரித்து கொண்டே அவனுடைய இடத்தில் அமர்ந்தான். அவனுடைய மனம் கொஞ்சம் லேசாகி இருந்தது. இதற்கிடையில் பகலில் மின்மினி கோவை செல்ல தயாராக இருந்தாள். ஆச்சி அவளிடம், ஆரியன் கிட்ட தகவல் கொடுத்துட்டியா? அவன் உன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண வருவானா என்று கேட்க, மின்மினி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு, இல்ல ஆச்சி, அவர் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு, நானே போய்க்கிறேன் என்றாள். ஆச்சியிடம் அப்படி பொய் சொன்னதற்காக மின்மினிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்போது ஐயா லிவிங் ரூமிற்குள் வந்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல மீனா, நம்ம 2 பேரும் போய் மின்மினிய ஏர்போர்ட்ல டிராப் பண்ணலாம் என்று சொன்னார். மின்மினி ஆச்சி மற்றும் ஐயாவுடன் விமான நிலையத்திற்கு புறப்பட்டாள். ஸ்ருதியிடம் மின்மினியை விட்டுவிட்டு
ஆச்சியும் ஐயாவும் திரும்பினார்கள். அவர்களோடு ஸ்ருதியின் மாமனார் பிரதாப் கூட போவதால் அவர்களுக்கு கொஞ்சம் பயமில்லாமல் இருந்தது. ஆச்சி கொஞ்சம் வருத்தமாக, இவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் அவ தடவையா கோயம்புத்தூருக்கு போறா. இல்லங்க, என்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நாமளும் அவ கூட கிளம்பி இருக்கலாம். திடீர்னு ஸ்ருதி போகவும் தானும் போறேன்னு நிக்கிறா. எப்படியோ அவ சந்தோஷமா போயிட்டு வரட்டும் என்று சொன்னார். மின்மினியும் ஸ்ருதியும் விமானத்தில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். பிரதாப் அவர்களிடமிருந்து விலகி அமர்ந்திருந்தார். பிரதாப்பிற்கு ஸ்ருதி தனியாக கோவை போவதில் விருப்பமில்லை என்பதால் தானும் கூட வருவதாக சொல்லி இருந்ததால் அவருக்கும் சேர்த்து டிக்கெட் போடப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரையும் வீட்டில் விட்டுவிட்டு திரும்பிவிட நினைத்தார் பிரதாப். ஸ்ருதி இப்போது மின்மினி கடுப்போடு அமர்ந்திருப்பதை பார்த்து, என்னாச்சு? ஆச்சி ஐயா போனதிலிருந்து உம்முனே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு என்று கேட்டாள். அதற்கு மின்மினி, இப்ப என்ன, இப்ப நடுவானத்துல டான்ஸ் ஆடணுங்கிறியா என்று கோபப்பட்டாள். ஸ்ருதிக்கு அவளுக்குள் ஏதோ பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது என்பது புரிந்ததால் பேச்சை மாற்றினாள். நோம்பு முடிகிற வரைக்கும் என் கூடயே இருப்பல்ல, முடிஞ்ச எக்ஸாம் வரைக்கும் கூட கூடயே இருடி, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா போலாம் என்றாள். மின்மினி அதை கேட்டதும், இல்ல ஸ்ருதி, நான் 4 நாளைக்கு மேல இருக்க முடியாது. நோம்பு முடிஞ்ச அடுத்த நாளே கிளம்பணும். அங்க நிவாஷினின்னு ஒரு பொண்ணு, உனக்கு நம்ம ராகேஷ் ரிசப்ஷன்ல இன்ட்ரோ பண்ண ஞாபகம் இருக்கா என்றாள். ஸ்ருதி கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, ஆமா ஞாபகம் இருக்கு. ஆரிய மச்சான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப பார்த்தேன். சித்தார்த்தோட வைஃப் தானே என்று கேட்க, மின்மினி தலையை ஆட்டியபடி, அவளேதான். நான் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்தப்ப உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்ப நிவாஷினி தான் எனக்கு ஃப்ரெண்டானா. இப்ப அவ 7 மாசம் கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு வளகாப்பு பண்ண போறாங்க. நான் வராம நீங்க வளகாப்பு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன். அதனால அந்த வளகாப்புக்கு நான் போயே ஆகணும். அதுவும் இல்லாம இன்னும் 1 மாசத்துல எனக்கு செமஸ்டர் வருது, படிக்கணும். எப்பவும் போல பார்டர் மார்க்லயாவது நான் இந்த MBA முடிக்கணும். எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் புரியுது, ஆனா கேள்வியா கேட்டாதான் எழுத முடியல என்றாள். ஸ்ருதி அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, சரி, கொஞ்சம் மனசுல உள்ள கோவம் போயிடுச்சா? இப்ப சொல்லு, ஏன் வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்க என்று கேட்டாள். மின்மினி அன்று காலை எழுந்ததில் இருந்து நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் சொன்னாள். ஸ்ருதி ஆச்சரியமாக மின்மினியை பார்த்து வாயில் கை பொத்தியபடி, நீ மச்சாங்கிட்ட சொல்லிக்காமையா கோயம்புத்தூர் வந்திருக்க என்று கேட்டாள். மின்மினி ஆமாம் என்று தலையை ஆட்ட, ஸ்ருதி அவள் தலையில் தட்டி, என்ன பண்ணி வச்சிருக்க மினி? நீ இன்னும் சின்ன குழந்தையா என்ன? புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும், அதுக்காக சொல்லாம கொள்ளாம கிளம்பி வரதா? அவர்கிட்ட சொல்ல வேணாமா என்று கேட்டாள். ஸ்ருதி சொல்வதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த மின்மினி, இன்னைக்கு ஆரியன் பண்ண காரியத்துக்கு நான் இனிமே அவர்கிட்ட பேசுறதா இல்ல. கொஞ்சம் விட்டிருந்தா அவர் என்னோட குழந்தைய கொன்னு இருப்பாரு என்றாள். அவளுக்குள் ஆரியன் மீது இருந்த கோபம் தீயாய் தகித்தது. மின்மினி அப்படி சொன்னதும் ஸ்ருதி அதிர்ச்சி அடைந்தாள். என்னது, நீயும் பிரெக்னண்டா இருக்கியா என்று கேட்டாள். மின்மினி பிரெக்னண்டாக இருக்கிறாளா என்று ஸ்ருதி ஆச்சரியமாக கேட்க, தெரியல, இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸ்ருதி. ரொம்ப மாசம் கழிச்சு நானும் ஆரியனும் பெங்களூர்ல ஒன்னா இருந்தோம். அதோட ரிசல்ட் என்னன்றது இப்ப எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு மாசம் போனாதான் தெரியும். அதான் நான் பிரெக்னண்டா இருக்கனா இல்லையான்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. அந்த மாதிரி நேரத்துல இவர் பாட்டுக்கு நைட்டு முழுக்க தூங்க விடாம பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு நீ பிரெக்னன்ட் ஆயிடுவ, அதனால இந்த மாத்திரையை போட்டுக்கன்னு சொன்னா கோவம் வருமா வராதா? அதென்ன அவ்வளவு இக்னரன்ஸ்? என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பில்ஸ் நான் சாப்பிட்டு இருந்தா இந்நேரம் என் குழந்தை உருவாக்கிட்டு இருந்தா அது செத்துருக்காது. நான் எல்லாம் ஆரியன் கூட இந்த ஜென்மத்துல பேச போறதில்ல என்றாள். அதை கேட்ட ஸ்ருதி சட்டென செந்தமிழிற்கு மாறி, தேவி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் பாதங்கள் எங்கே? நான் உன் பாதங்களை தொட விரும்புகிறேன் என்றாள். அதற்கு மின்மினி, உன்னுடைய பாதங்கள் எங்கேயோ அதற்கு பக்கத்தில்தான் என்னுடைய பாதங்களும் இருக்கிறது மகளே, தாராளமாக தொட்டுக்கொள் என்று சொன்னாள். அதை கேட்டு ஸ்ருதி கோபமாக, உனக்கு என்ன மதர் தெரசா நினைப்பா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுற என்று திட்டினாள். மின்மினி ஸ்ருதியிடம், ஆமா, நான் யாருக்கிட்ட போய் என் பஞ்சாயத்தை சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நீ கூட அவர மாதிரி தானே, உனக்கு கூட குழந்தை வேண்டாம் தானே? உனக்கும் குழந்தை வேணாம், அவருக்கும் குழந்தை வேணாம், ஆனா மத்த எல்லாம் வேணும். நாம 4 பேரும் தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் போல என்றாள். அதை கேட்டதும் ஸ்ருதிக்கு சுருக்கென்று வலித்தது. ஆனாலும் சமாளித்து கொண்டு, நிஜம்தான் மின்மினி, இது நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற விஷயம். மச்சான் இதெல்லாம் பண்றது உனக்காக, உன்னோட படிப்புக்காக கூட இருக்கலாம்ல என்று சொல்ல மின்மினி எதுவும் பேசவில்லை. சரி, உனக்கு இப்ப கோவம், அதனால என் கூட கோயம்புத்தூருக்கு வந்துட்ட. 4 நாள் கழிச்சுக்கு அப்புறம்
நீ அவர் முகத்தை பார்த்துதான் ஆகணும். மச்சான் மேல எவ்வளவு நாளைக்கு நீ கோவமா இருக்க முடியும் என்று கேட்டாள். அதற்கு மின்மினி, வீட்ல இனி நான் அவர் கூட ஒன்னா இருப்பேன்னு நினைக்கிறியா? வீட்ல எனக்கு இன்னும் தனி ரூம் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட பேச போறதில்ல. நான் அவரை பிரிஞ்சு ஒரே வீட்ல தான் வாழ போறேன். இனிமே எல்லாத்துக்கும் அவர் பின்னாடி எல்லாம் ஓட மாட்டேன். ஆர்யன் சரியான செல்ஃபிஷ் பர்சன் என்று பேசிக்கொண்டே போனாள். ஸ்ருதி மின்மினி சொல்வதை அதிர்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தாள். மின்மினி வந்ததில் இருந்து பிரதாப்பிற்கு ஸ்ருதி மீதான கவலை கொஞ்சம் குறைந்திருந்தது. விகாஷ் ஸ்ருதியின் எக்ஸாம் முடிந்தவுடன் அவளை அடுத்த வருடம் சென்னையில் உள்ள நல்ல காலேஜிற்கு மாற்றப் போவதாக சொல்லியிருந்தான். ஏனென்றால் அவனுக்கும் பிரதாப்பை போலவே ஸ்ருதியின் அப்பா மற்றும் அண்ணன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதனாலேயே தன்னுடைய மருமகளை தானே கூட வந்து ஸ்ருதியின் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டையும் வீட்டில் உள்ள மனிதர்களையும் ஒருமுறை பார்த்து கொள்ள அவர்களோடு பயணித்துக் கொண்டிருந்தார். மின்மினியும் ஸ்ருதியும் சுமார் 1 மணி நேரம் பயணம் செய்து கோவை வந்தடைந்தார்கள். பழனிசாமி இருவரையும் விமான நிலையத்தில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்தார். சென்னையில் ஆர்யன் வீட்டிற்கு போவதற்காக சீக்கிரமாகவே அலுவலகத்தில் இருந்து கிளம்பினான். வண்டி ஓட்டிக்கொண்டே தனக்குள் பேசிக் கொண்டிருந்தான். மின்மினிக்கு சாக்லேட்னா பிடிக்கும்ல, நாம முதல்ல சாக்லேட் வாங்கிக்கலாம். அப்பதான் அவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும் என்று அவன் சொல்லிக்கொண்டே பெட்ரோல் போட சொல்லிவிட்டு அந்த பெட்ரோல் பங்கிற்குள் இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள் நுழைந்து சாக்லேட்டுகளை வாங்கி கொண்டான். அதன் பின் அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்ப போனான். ஆர்யன் வீட்டிற்குள் வந்தபோது ஆச்சி அவனுக்காக காத்திருந்தார். நான் உன்னோட ரூமுக்கு டின்னர் அனுப்பி விடுறேன் என்று சொன்னார். ஆர்யன் ஆச்சி சொல்வதை கேட்டு சரி என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன்னுடைய ரூமிற்கு போனான். அறைக்குள் போய் பார்த்தபோது அங்கே மின்மினியே எங்குமே காணவில்லை. பிறகு மின்மினிதான் தனக்கு இரவு டின்னர் கொண்டு வரப்போகிறாள் என்று நினைத்து கொண்டு வேகமாக போய் குளித்துவிட்டு வந்தான். அதன் பின் மின்மினிக்கு பிடித்த பெர்ஃப்யூமை போட்டுக்கொண்டு வேகமாக அறைக்கு வந்தான். ஆனால் அவன் வெளியே வரும்போது அவன் மேஜையில் டின்னர் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே மின்மினி இல்லை. வெறுப்பான ஆர்யன், இன்னுமா நீ கண்ணாம்பூச்சி ஆட நினைக்கிற என்று கோபமாக மின்மினிக்கு போன் செய்தான். அவள் அவனுடைய காலை எடுக்கவில்லை. இந்நேரத்துக்கு அவ கண்டிப்பா ஆச்சியோட ரூம்ல தான் இருப்பா என்று ஆர்யன் நினைத்தான். அவன் கீழே வந்தபோது ஆச்சி தன் அறையை நோக்கி செல்வதை பார்த்தான். ஆர்யன் வேகமாக ஆச்சியை தடுத்து, ஆச்சி, இந்த மின்மினி எங்க போனா? ரூம்லயும் இல்ல, உங்க கூடவும் இல்ல, வேற எங்க போனா என்று கேட்டான். ஆர்யன் அப்படி சொன்னதும் அதனால் ஆச்சரியமடைந்த ஆச்சி, மின்மினி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டார். ஆர்யன் தலையாட்டி, இல்ல, அவ ரூம்ல இல்ல என்று பதில் சொன்னான். ஆச்சி அவனை பார்த்து, அப்படியா செய்தி? அப்ப மின்மினி என்கிட்ட பொய் சொல்லிட்டாளா? ஆனா உங்ககிட்ட பேசிட்டுதான் என்கிட்ட சொன்னாளே என்று குழம்பினார். ஆச்சி அப்படி சொன்னதும் ஆர்யனுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் ஆச்சியிடம், என்னாச்சு, என்ன பொய், என்ன விஷயம் சொல்லுங்க ஆச்சி என்று படபடத்தான். ஆச்சி ஆர்யனிடம், மின்மினி கோயம்புத்தூர் போயிருக்கா, இத பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டதா எனக்கு சொன்னா என்று சொன்னார். அதை கேட்டு ஆர்யனுக்கு திகைப்பாக இருந்தது. கோயம்புத்தூர் போயிட்டாளா? எப்ப? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று சொன்னான். ஆச்சி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்தவர், மின்மினி ஸ்ருதியோடு கோவையில் நடக்க இருக்கும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவிற்காக போயிருப்பதாக சொன்னார். ஆரியனிடம் சொல்லிவிட்டுதான் போவதாக மின்மினி ஆச்சியிடம் சொல்லியிருந்தாள் என்பதையும் சொன்னார். அதை கேட்டதும் ஆரியனின் முகம் வாடிப்போனது. ஆச்சியிடம் எதுவும் பேசாமல் தன்னுடைய ஜிம் ரூமிற்கு போனான். ஆரியன் தன் கைகளில் இருந்த போனை முறைத்து பார்த்து, போதும் மின்மினி, இந்த தடவை நீ இப்படி பண்ணத நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக வேண்டான்னு நான் உனக்கு பல தடவை சொன்னேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற? இதுக்காக தான் நீ வேணும்னே கோயம்புத்தூருக்கு திரும்பி போயிட்டியா? உன்கிட்ட கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வாங்கி உன் பர்மிஷன் கூட கேட்காம உன்னை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினது உண்மைதான். ஆனா நீ அதுக்காக என்கிட்ட கோவிச்சுட்டு என்கிட்ட சொல்லாம கூட ஊருக்கு போனது ரொம்ப தப்பு. நீ என்னை பத்தி ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்கல என்று தனக்குள் புலம்ப ஆரம்பித்தான். ஜிம் ரூமின் வெளியே அவன் செட் செய்த சின்ன பார் ஒன்று இருந்தது. அங்கே போய் அமர்ந்தவன் கொஞ்ச நேரத்தில் அவன் நிறைய மது அருந்துவிட்டு மீண்டும் மின்மினியை அழைத்தான். ஆனால் இந்த முறையும் மின்மினி காலை எடுக்கவில்லை. அதனால் ஆரியன் கோபமாக தன்னுடைய போனை அங்குள்ள சுவரில் எரிந்துவிட்டு தள்ளாடி நடந்து கொண்டே தன்னுடைய ரூமை அடைந்தான். அதே நேரம் விகாஷ் வீட்டில் விகாஷும் ஸ்ருதியை மிஸ் செய்து கொண்டிருந்தான். அன்று வெகு நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தான். கல்யாணத்திற்கு பிறகு இன்றுதான் முதலாக ஸ்ருதி இல்லாமல் தூங்க வேண்டியிருப்பதால் விகாஷ் படு மூட் அவுட்டாக இருந்தான்.
விகாஷ் ஏற்கனவே ஸ்ருதியை மிஸ் செய்து கொண்டிருந்தான். இப்போது அவள் இல்லாமல் 15 நாட்கள் வேறு வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஸ்ருதிக்கு வீடியோ கால் செய்தான். ஆனால் அவள் அந்த காலை அட்டன் செய்யவில்லை. மீண்டும் அழைத்தபோது இம்முறை அவனது அழைப்பு அட்டன் செய்யப்பட்டது. அவன் வீடியோ கால் தான் செய்திருந்ததால் அங்கிருந்த ஸ்ருதியின் அக்கா, அதாவது பிரவீனா, அந்த அழைப்பை எடுத்தவுடன் எதிரே தெரிந்த விகாஷை பார்த்து சிரித்தபடி, ஏன் எங்க சின்ன பொண்ணு இல்லாம உங்களால தூங்க முடியாதா என்று கேட்டாள். ஸ்ருதியின் அக்காவை எதிர்பார்க்காத விகாஷ் சட்டென போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு அது அக்கா என்று சொன்னான். அதை கேட்ட பிரவீனா அதிகமாக சிரிக்க ஆரம்பித்தாள். விகாஷ் அறைக்குள் இருந்ததால் அவன் சட்டை கூட போடாமல் இருந்தான். திடீரென்று பிரவீனாவை வீடியோவில் பார்த்ததும் அவனுக்கு வெட்கமாக இருந்தது. போனை கவிழ்த்து வைத்துவிட்டு தன்னுடைய சட்டையை போட்டுக்கொண்டு அதன் பின் போனை ஆன் பண்ணி வைத்தான். பிரவீனா அவர்களின் அப்பத்தாவை அழைத்து, அப்பத்தா, இதுதான் நம்ம ஸ்ருதியோட வீட்டுக்காரரு என்று சொன்னாள். ஸ்ருதியின் பாட்டியை போனில் பார்த்த விகாஷ் பாட்டியிடம் தன்னுடைய வணக்கத்தை சொன்னான். அதை பார்த்து சிரித்த பாட்டி, நீதான் எங்க பொண்ண காப்பாத்தி பத்திரமா பொத்தி வச்சிருக்கிற மகராசனா, நல்லா இருப்பா என்றார். விகாஷிற்கு அந்த வாழ்த்து மனதை தொடவே, நன்றி பாட்டி. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேத்தி என்ன சொல்றா? இப்ப ஹாப்பியா இருக்காளா என்று கேட்டான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் புள்ளைய நான் எம்புட்டு நாள் கழிச்சு பாக்குதன் தெரியுமா என்றார். விகாஷ் அப்பத்தாவோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அதன் பிறகு பிரவீனா போனை ஸ்ருதியிடம் கொடுத்தார். அதன் பின் ஸ்ருதி போனை வாங்கி கொண்டு அவன் முன் வைத்து, என்னடா பண்ற, இப்ப எதுக்கு போன் பண்ண என்று கேட்க, விகாஷ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனால கூப்பிட்டேன். வீடியோ கால்ல உங்க அக்கா வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ எனக்கு சொல்லல என்று கேட்டான். ஹலோ, நான் கிளம்பி வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள என்னென்ன அலப்பற பண்ற நீயே என்று கோபித்தவள், இதெல்லாம் விடு, மாமா அங்க என்ன சொல்றாரு என்று கேட்டாள் ஸ்ருதி. மாமாவுக்கு என் வீடு பிடிச்சிருந்ததா? என்னோட பேத்தி சென்னையில போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவங்க நினைச்சு கூட பாக்கலன்னு அப்பத்தான் வந்து உங்க அப்பாட்ட சொன்னாங்க என்றாள். விகாஷ் அவளிடம், நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? நான் இப்பதான் வந்திருக்கேன். அப்பா என்ன உங்க வீட்டை பாராட்டவோ குறை சொல்லவோ அங்க வந்தாருன்னு நினைக்கிறியா? அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல என்று சொன்னான். ஸ்ருதி அதன் பின் விகாஷிடம், சரி நீ சொல்லு, நீ சாப்பிட்டியா என்று கேட்டாள். நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட முடியல, அதான் என்னால தூங்க முடியல என்ற விகாஷின் வார்த்தைகளால் ஸ்ருதி வெட்கிச்சு வந்தாள். உடனே போனை கட் செய்தால் மாடிப்படிகளில் நின்று அண்ணியும் பிரவீனாவும் அவளை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணியும் பிரவீனாவும் அதன் பின் சிரித்துக் கொண்டே அவள் முன் வந்தார்கள். மறுபடியும் ஒருமுறை ஸ்ருதியின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அண்ணி ஸ்ருதி முன் வந்து, நம்ம வீட்ல இருந்த கடைக்குட்டி பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசுதுன்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லி பிரவீனாவும் அண்ணியும் மீண்டும் ஸ்ருதியை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதன்பின் பிரவீனா தன் அண்ணியுடன் கீழே இறங்கிக் கொண்டே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம், நீ உன் புருஷன் கூட பேசு, நாங்க போறோம் என்று சொல்லிக் கொண்டு கீழே போனார்கள். மீண்டும் போன் ஒலிக்க விகாஷ் போனை நிம்மதியோடு அட்டன் செய்தாள் ஸ்ருதி. இங்கே கோவையில் மின்மினி அவளுடைய பூர்வீக வீட்டிற்கு வந்திருந்தாள். சுந்தரி அக்கா எப்போதும் போல அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவள் தன்னுடைய பெற்றோர்கள் இருந்த அறையில் படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் இந்த வீட்டுக்கு வந்தவுடன் அவளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்தன. ஸ்ருதி வீட்டில் இருந்து கிளம்பிய பிறகு இன்று அவள் குடும்பத்தை மிகவும் மிஸ் செய்திருந்தாள். அவளுடைய குடும்பம் உயிருடன் இருந்திருந்தால் இன்று கல்யாணம் முடித்து முதல் முறையாக அவள் தாய் வீட்டிற்கு வரும்போது அவருடைய பெற்றோரும் அவளை மிகுந்த ஆடம்பரத்தோடு ஸ்ருதியை வரவேற்பது போல வரவேற்றிருப்பார்கள் என்று நினைத்தாள். ஆனால் அப்படி எதுவும் இனிமேல் தனக்கு நடக்கப் போவதில்லை என்று நினைத்து மின்மினி கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அழுது கொண்டே எப்போது தூங்கினாள் என்று தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து மின்மினி தூக்கத்தில் இருந்து போனை எடுத்து பார்த்தாள். அதில் 20க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் இருந்தன. 2 மிஸ்டு கால்கள் ஆச்சியிடம் இருந்தும் மீதி அத்தனையும் ஆரியனிடமிருந்தும் வந்திருந்தது. ஆச்சிக்கு நேரம் நம்ம பொய் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அதனால இனிமேல் நம்மள ரொம்ப திட்ட போறாங்க என்று மின்மினிக்கு தெரிந்தது. அதனால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆச்சியை அழைத்தாள். ஆச்சி போனை எடுத்து மின்மினியிடம், என்னாச்சு பாப்பா, ஏன் போன் எடுக்கல என்று கேட்டார். மின்மினி கட்டிலில் அமர்ந்து, ஆச்சி நான் வந்து மின்மினியால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஆச்சி அவளிடம், ஓ நல்லா தூங்கினியா என்று கேட்க மின்மினி ஆமாம் என்று பதிலளித்தாள். அது இருக்கட்டும், நம்ம மினிக்குட்டி எப்பல இருந்து
என்கிட்ட பொய் சொல்ல கத்துக்கிட்டா? எனக்கு கொஞ்சம் சொல்ல என்று அன்பாக கேட்டார் ஆச்சி. ஆச்சியின் வார்த்தைகளை கேட்டு பதட்டமான மின்மினி அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆச்சி என்று மென்று முழுங்கினாள். ஆச்சி அவளிடம், உனக்கு ஆரியனோட சண்டையா என்று கேட்க, மின்மினி ஆச்சியிடம் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் திணறினாள். மறுமுனையில் ஆச்சி கோபமான குரலில், உனக்கும் ஆரியனுக்கும் சண்டைனா பேசி தீத்துட்டெல்லாம் நீ ஊருக்கு போயிருக்கணும் மின்மினி. இப்படி ஆரியன் கிட்ட கூட சொல்லாம போறது என்ன பழக்கம்? நீ இப்படி பண்ணினது எங்க யாருக்கும் பிடிக்கல என்றார் ஆச்சி.